ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கின்ற சிறப்பு விருந்தினர் மக்கள் உரிமை பாதுகாப்பு மையத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர், மதுரை மத நல்லிணக்க மக்கள் கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர், மூத்த வழக்கறிஞர் மதிப்பிற்குரிய தோழர் வாஞ்சிநாதன் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு உரையாடலாம். தோழர் வணக்கம். தோழர், இந்த திருப்பரங்குன்றம் தர்காவுக்கு பக்கத்தில் தீபம் ஏற்றியே தீர வேண்டும் அப்படின்ற பிரச்சனை இன்னும் ஓய்ந்த பாடு இல்லை. நேற்று முன்தினம் நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதனுடைய நீதிமன்ற அவமதிப்பு வழக்குக்கு ஒரு இடைக்கால தடையை மதுரை உயர்நீதிமன்ற இரு நீதிபதிகள் அமர்வு, சதீஷ்குமார் ஜோதிராமன் அமர்வு விதிச்சாங்க. அதே போல அதே இரு நீதிபதிகளிடம் நேற்று கே ரமேஷ் அப்படின்றவர் அந்த மலை உச்சியில், திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்ற வேண்டும், அதுக்கு அனுமதிக்க மாட்டாங்க. ஆனால் ரம்ஜான் கொண்டாடுவதற்கு முஸ்லிம்களை அனுமதிக்கிறார்கள் அப்படின்ற ஒரு பொதுநல வழக்கை தாக்கல் செய்தார். அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கணும், அதே போல் அங்கே தீபம் ஏற்ற அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் கடுமையாக நீதிபதிகள் உத்தரவுகளை பிறப்பிச்சிருக்கிறாங்க. 5 லட்சம் அபராதம், 50,000 அபராதம் அப்படின்னு ஊடகங்களில் செய்திகளாக வந்திருக்குது. நீதிமன்றத்தில் என்ன நடந்தது? இந்த வழக்கு தொடர்ந்த கே ரமேஷ் யார்? கே ரமேஷ் என்ற நபர் ஒரு ஜெகஜால கில்லாடி. மதுரை உயர்நீதிமன்றத்தில் உள்ள அத்தனை வழக்கறிஞர்களுக்கும் அவரை பற்றி தெரியும். மூத்த வழக்கறிஞரா? வழக்கறிஞர் மாதிரி வெள்ளை சட்டை போட்டு பலரை ஏமாற்றுகின்ற ஒரு நபர் தான் அவர். ஓகே. வெளியில் பார்க்குறவங்க வக்கீல் மாதிரி தெரிவார், ஆனால் வக்கீல் கிடையாது. இன்றைக்கி நேரத்தில் 10 ஆண்டுகளாக இந்த வேலையை அவர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. இதை உயர்நீதிமன்றம் பல முறை கண்டித்து இருக்கிறது. அதையும் தாண்டி அவர் பல வேடங்களில் தோன்றுவார். இப்போ அவர் வந்திருக்கிற 10 லட்சம் அவருக்கு டெபாசிட் பண்ணணும், இந்த மனு விசாரணைக்கணுமா அப்படின்னு சொல்லிருக்காங்களே. ஏன் அந்த அளவுக்கு நீதிபதிகள் கொந்தளிச்சாங்க? அந்த அளவுக்கு போனதுக்கு நீதிபதிகள் சொன்னதுக்கான காரணம் இருக்குது. இது அந்த கே ரமேஷை பற்றி என் சொந்த கருத்தை நான் சொல்லலை. நீதிமன்றம் இதுவரை என்ன சொல்லியிருக்கு, நேற்று நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு, சொன்னதுக்கான காரணம் என்னன்றதை பார்ப்போம். நேற்று அவர் ஹிந்து தர்ம பரிஷத் என்ற அமைப்பின் மேனேஜிங் ட்ரஸ்டி. நான் திருப்பரங்குன்றம் மலையில் இஸ்லாமியர்களுக்கு வழிபாடு நடத்த உரிமை வழங்கப்பட்டிருக்கு, ஆனால் இந்துக்களுக்கு அந்த உரிமை மறுக்கப்படுகிறது. மலை உச்சியில் வழிபாடு நடத்துறதுக்கு அனுமதிக்கணும் அப்படின்னு அவர் வழக்கு போட்டு அதுக்கு நான் மனு அனுப்பினேன். அதிகாரிகள் அதுக்கு நடவடிக்கை எடுக்கலை. அதிகாரிகள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கணும்னு அவர் வழக்கு போட்டிருக்கார். இப்போ திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தர்கா இருக்குது. இன்னொரு மலையோட அடிவாரத்தில் முருகன் கோயில் இருக்குது. முருகன் கோயிலில் எல்லாரும் போய் வழிபாடு நடத்துறதுக்கு இதுவரை எந்த பிரச்சனையும் இருக்கா? கிடையாது. தர்காவில் இஸ்லாமியர்களும் இந்துக்களும் போய் வழிபாடு நடத்துறதுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? கிடையாது. இடையில் அங்கே வழிபாடு நடத்தக்கூடாது என்று சங் பரிவார அமைப்பை சேர்ந்தவர்கள் இஸ்லாமியருக்கு எதிராக போடப்பட்ட வழக்கு நீதிபதிகள் நிசாபானு சிறுவதி முன்னாடி விசாரணைக்கு வந்துச்சு. அனைத்து வழக்குகளையும் நீதிபதி நிசாபானு அவர்கள் தள்ளுபடி செஞ்சாங்க. சிறுமதி வழிபாடு நடத்த தடை விதித்தாங்க. அதற்கு எதிராக 3ஆவது நீதிபதிகிட்ட போச்சு. நீதிபதி விஜயகுமார் அவர்கள் ஆடுகோழி வெட்டக்கூடாது, அதே சமயம் இஸ்லாமியர்கள் ரம்ஜானுக்கோ மற்ற பக்ரீத் போன்ற முக்கிய நாட்களுக்கோ வழிபாடு நடத்துவதற்கு, நெல்லித்தோப்பில் வழிபாடு நடத்துவதற்கு எந்த தடையும் கிடையாதுன்னு சொல்லிட்டாரு. அது தர்கா அமைந்துள்ள பகுதி நெல்லித்தோப்பில். இவருக்கு இந்த ஆளுக்கு நெல்லித்தோப்புனா என்ன, தர்கான்னா என்ன எதுவுமே தெரியலை. தர்காவை பொறுத்தவரை அங்கே இந்துக்களும் இஸ்லாமியர்களும் காலங்காலமாக போய் வழிபாடு நடத்திட்டு வர்றாங்க. அது எந்த நீதிமன்றம் இதுவரை தடுக்கலை. சந்தனக்கூடு விழாவில் கூட எல்லாரும் போயிருந்தாங்க. சந்தனக்கூடு விழாவுக்கு எல்லாரும் போனாங்க. அது கூட நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் அந்த கொடி சந்தனக்கூடன் துவக்க நாள் ஜனவரி 6 அங்கே கொடியேற்றினாங்க. போலீஸ் பாதுகாப்போடு போய் தான் கொடியேற்றினாங்க. வருஷம் கொடியேற்றுறதான். அதற்கு அவர் எஃப்ஐஆர் போட சொல்லி உத்தரவு போட்டார். அந்த உத்தரவை கூட நேற்று முன்தினம் மதுரை உயர்நீதிமன்ற கிளை தடை செய்திருக்கிறது. ஆமாம், அந்த அத்துமீறி போய் கள்ளத்தி ஸ்தல விருட்சத்தில் ஏற்றிட்டாங்க. அவ வெளியில் சொன்னது ஸ்தல விருட்சம்னு சொல்லி. ஸ்தல விருட்சன்றது ஆக்சுவலாக கோயில் கீழே இருக்கு. ஆமாம், இது ஒரு பொய். அந்த இடம் தர்காவுக்கு சொந்தமான இடம் தான். தர்காவுக்கு சொந்தமான இடத்துல கோயிலுக்கும் தெரிந்து 30 போலீஸ் பாதுகாப்போடு எல்லாரும் போய் தான் கொடியை ஏற்றுறாங்க. அது ஜனவரி 6ஆம் தேதி சந்தனக்கூடு விழாவின் துவக்கத்தை மக்களுக்கு அறிவிக்கும் விதமாக வருஷம் ஏற்றுற கொடி. அவ்வளோதான். வருஷம் இத்தனை 200 வருஷமாக எங்கே ஏற்றுறாங்களோ அதே இடத்துல தான் ஏற்றுறாங்க. இந்த வருஷம் அது பிரச்சனையாக யாருமே நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அவருக்கு முன்னாடி கொண்டு போகல. அவரே எப்படி அங்கே கொடியேற்ற போச்சு?
கோயில் என்ன பண்ணீங்க, நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்து எஃப்ஐஆர் போட வச்சார். அதாவது ஸ்டே பண்ணிட்டாங்க. இப்போ இந்த இதில் ஏராளமான விஷயங்கள் நடந்திருக்கிறது. நீதிமன்ற தீர்ப்பு இருக்குது, நிறைய உத்தரவுகள் இருக்குது. அதில் முக்கியமாக நெல்லித்தோப்பில் விசேஷ நாள்களில் தொழுவதற்கு உயர்நீதிமன்றத்தின் 3 நீதிபதிகள் அமர்வு உத்தரவிட்டிருக்கிறது. தர்காவில் வழிபாடு நடத்துறதுல வழிபாடு நடத்துறதுல இப்போ எந்த பிரச்சனையும் கிடையாது. அடுத்து கார்த்திகை தீபம் ஏற்றுறது தொடர்பான பிரச்சனை என்பது உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்குது. அடுத்த வருஷம் தான் கார்த்திகை தீபம் வரப்போகுது. இவ்வளவு பிரச்சனை இதுக்குள்ளே இருக்கிற, இவ்வளவு ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. இதுலேயே ஏற்கனவே 2 நீதிபதிகள் அடுத்த ஆண்டு தொல்லியல் துறை, மாவட்ட ஆட்சியர், கோயில் நிர்வாகம், போலீஸு எல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணணும். தனிநபர்களுக்கு அனுமதி கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அந்த சர்வே தூணில் ஏற்றுறதுக்கு. ஆமாம், 2 நீதிபதிகள் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இது உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்குது. எல்லாம் இருக்கிற போது இந்த ஆள் புதுசாக ஒரு பெட்டிஷனை போட்டு இதுவரை என்ன நடந்திருக்குன்னு தெரியாமல் எந்த ஜட்ஜ்மெண்ட்டையும் படிக்காமல் ஒரு விளம்பரத்துக்காக ஒரு வழக்கு போட்டா இது என்ன அமைப்பு? இந்த அமைப்பினுடைய நோக்கம் என்ன? அப்படி ஒரு அமைப்பு இருக்குதான் நம்மளுக்கு இதுவரை அப்படி ஒரு அமைப்பை நம்ம கேள்விப்பட்டதே இல்லை. இவர் ஒவ்வொரு நேரம் ஒரு அவதாரம் எடுப்பார். இதுக்கு முன்னாடி அவர் ஒரு வழக்கு கொஞ்ச காலமாக ஒரு 5-6 வருஷமாக வழக்கு போட்டுக்கிட்டு இருப்பார். அது என்ன பேரில் போட்டிருக்காருன்னா, தமிழ்நாடு சென்டர் ஃபார் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன். அதாவது பிரசாந்த் பூஷன் வச்சிருக்காருல்ல, அந்த மாடலை அவங்க பின்பற்றாங்களாம். அதே மாடலில் ஒரு பேரை வச்சு அதில் வழக்கு போட்டுக்கிட்டு இருந்தார். அது மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும்போது பல வழக்குகள் அதில் நேர்மையான முறையில் தாக்கல் செய்யப்படவில்லை அப்படின்னு ஒரு பிரச்சனை வந்தோடனையும் நீதிமன்றம் அதை தடை பண்ணிட்டாங்க. இவர் வழக்கு போடுறதே தடை பண்ணிட்டாங்க. என்ன வழக்குன்னா, அதாவது ஃபஸ்ட்டு ஒரு வழக்கு 2015 இவர் போடுறாரு. நிறைய வழக்கு இருக்குது, சிலதை மட்டும் நான் சொல்கிறேன். கிரானைட் குவாரியில் சகாயம் விசாரிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு போட்டாங்க. கிரானைட் குவாரி முறைகேடுகள் மதுரை மாவட்டத்தில் நடந்தது எல்லாத்தையும் விசாரிக்கிற உத்தரவு போட்டாங்க. அந்த சகாயம் விசாரணையை தடுப்பதற்கு கிரானைட் முதலாளிகள் பல முயற்சி பண்ணுறாங்க. அப்படி ஒரு கிரானைட் முதலாளிகள் கையில் எடுத்து இந்த கே ரமேஷை வச்சு மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் ஒரு வழக்கு போடுறாங்க. அவர் அதை ஆய்வு செய்யக்கூடாது, சகாயம் விசாரிக்கக்கூடாதுன்னு மறைமுகமாக அதிகாரிகள் 6 குவாரியை மறைச்சிட்டாங்க. அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி சகாயத்தை சேர்த்து அதை மறைமுகமாக தடுப்பதற்கு வேறு பிரேயர் வச்சு அப்படி போடுறாங்க. அந்த வழக்கு நீதிபதிகள் மணிக்குமார் சொக்கலிங்கம் முன்பாக 2015 விசாரணைக்கு வருது. அன்னைக்கு அரசு தரப்பில் ஸ்பெஷல் ஜிபிஐ ஆஜரானவர் இன்றைய நீதிபதியாக இருக்கக்கூடிய திரு புகழேந்தி அவர்கள். அவர் தான் கிரானைட் கேஸ்லாம் அப்பியர் ஆனார். இப்போ அவங்க உண்மை எடுத்து எல்லாம் சொல்லி இந்த நோக்கம் என்ன, இந்த ரமேஷ்ன்றவனோட நோக்கம் இந்த நபர் சகாய விசாரணையை தடுப்பதற்காக ஒரு கைக்கூலி மாதிரி செயல்பட்டு இப்படி வழக்கு போட்டிருக்காரு அப்படின்னு சொன்னோடனே நீதிபதி மணிக்குமார் சொக்கலிங்கம் அமர்வு இதை டீட்டெயில்டாக விசாரித்து இந்த நபரை கண்டித்து சகாயம் விசாரணையை தடுப்பதற்கு மறைமுகமாக தாக்கல் செய்யப்பட்ட மனு இது. நீதிமன்றத்தின் பொன்னான நேரத்தை இந்த நபர் வீணடிக்கிறாரு, இவர் உள்நோக்கத்தோடு தாக்கல் பண்ணியிருக்கான்னு சொல்லி அது தள்ளுபடி பண்ணாங்க. அந்த வழக்கோட எண் நீதிபதிகளுக்கு ரொம்ப நல்லா தெரியும். ரிட் பெட்டிஷன் நம்பர் 1274 of 2015. இது நீதிபதிகள் மணிக்குமார் சொக்கலிங்கம், அதில் கே ரமேஷ் வெர்சஸ் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு நீங்கள் நெட்லேயே அடிச்சிங்கன்னா இந்த ஆர்டர் வந்துடும். இது ஒரு வழக்கு. அடுத்து இது மாதிரி நிறைய அவர் போட்டுக்கிட்டு இருந்தார். 2022 முனீஸ்வர்நாத் பண்டாரின்னு சொல்லி ஒரு தலைமை நீதிபதி வந்தார். அவர் ஆக்டிங் சிஜேவாக இங்கே இருந்தார். அவரும் ஜஸ்டிஸ் ஆதிகேசவலு இவங்க பெஞ்சில் ஒரு வழக்கு வருது. அந்த வழக்கு எண் ரிட் பெட்டிஷன் நம்பர் 15/23/2022. அந்த வழக்கு தீர்ப்பு சொன்னால் 2/2/2022. அதில் இவர் என்ன கேட்குறாருன்னா, அந்த ரமேஷ் ஊழல் அரசு அதிகாரிகளின் சொத்துக்களை எல்லாம் பறிமுதல் பண்ணணும் அப்படின்னு ஒன்று போடுறாரு. இப்போ ஜட்ஜஸ் கேட்குறாங்க, இதுக்கு சட்டம் இருக்குது தெரியுமா? ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் சட்டம் இருக்குது. ஒருத்தர் ஊழல் அதிகாரி அப்படின்னு இப்போ ஒரு வழக்கு போட்டோன்னே உடனே போய் சொத்தை பறிமுதல் பண்ணிட முடியுமா? அதை விசாரிக்கணும். அது ஒரு சார்ஜ் ஷீட் போடணும், நீதிமன்ற தீர்ப்பு உறுதியாகணும், அந்த சொத்து ஊழலில் நிரூபிக்கணும். அதுக்கப்புறம் அந்த சொத்தை அட்டாச் பண்ணுறதோ மற்றதோ செய்ய முடியும். இதுக்கெல்லாம் ப்ரொசீஜர் இருக்குது. அப்போ இந்த ப்ரொசீஜர்லாம் பின்பற்றாமல் டைரெக்டாக சினிமா மாதிரி செய்ய முடியுமா? இதை பற்றி உனக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு கேட்டு இந்த பழைய ஹிஸ்ட்ரியெல்லாம் இந்த ஆளோட எடுத்து பார்க்குறாங்க. அதில் 2-3 வழக்கு
இன்னொரு வழக்கு 2019 ரிட் பெட்டிஷன் நம்பர் 13167 2019 அந்த வழக்குலையும் எதுவுமே படிக்காமல் பேப்பர் செய்தியை வச்சு வழக்கு போடுறது. இப்போ நீ படிக்காமல் நீ வழக்கு போட்டிருக்க அப்படின்னு சொல்லி அதுலேயும் கண்டித்து டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க ஒன்று. இன்னொரு வழக்கு 14/11/2018 அந்த ரிட் பெட்டிஷன் நம்பர் வந்து 23254 ஆஃப் 2018. இந்த ரிட் பெட்டிஷனே போகஸு, நீ போலியாக போட்டிருக்க, நீ நேர்மையாக நீதிமன்றத்தை வந்து அணுகலை அப்படின்னு சொல்லி இதையெல்லாம் பலமுறை அடி வாங்கி இதை பூரா தொகுத்து தலைமை நீதிபதி அமர்வு 2022 2/2/2022 10,000 ரூபா காஸ்ட் போட்டு 2 வருஷத்துக்கு கோர்ட்டு பக்கம் நீ வரக்கூடாது, பொதுநல வழக்குன்னு எதுவுமே போடக்கூடாது, 2 வருஷம் பொதுநல வழக்கு இந்த KK ரமேஷ் தாக்கல் செய்வதை நாங்கள் தடை செய்கிறோம், இவர் முழுக்க பப்ளிசிட்டிக்காகவும் வேறு காரணத்துக்காகவும் போடுறாரு அப்படின்னு சொல்லி 2 வருஷம் தடை பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் மதுரை ஹைகோர்ட் பக்கமே அவர் காணாம், சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஏதோ சுற்றிட்டு இருந்தார். இப்போ திரும்ப அடுத்த ரவுண்டு வந்து இந்த வேலையை பார்க்குறாரு. இது நீதிபதி சதீஷ்குமார் அவர்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கு. அதே போல் நம்மெல்லாம் சொல்கிறத விட ஒன்றிய அரசின் வழக்கறிஞர் கோவிந்தராஜன் நீதிமன்றத்தில் சொல்லியிருக்காரு, இந்த ரமேஷ்க்கு இதே வேலை தான், இவர்னால கோர்ட் டைம் வேஸ்ட்டு, இதில் எங்களுக்கு தான் பணம் கிடைக்குது அப்பியர் ஆகிறதுக்கு, இந்த கேஸ் தள்ளுபடி தான் ஆகுதுன்னு எல்லாருக்கும் தெரியும், ஆனால் அவரோட செய்கிறதுனால கோர்ட் டைம் வேஸ்ட் ஆகுது. ரெண்டாவது வழக்கறிஞர்களுக்கு அரசு வழக்கறிஞர்களுக்கு பணம் கிடைக்கிறத தவிர இவர் இதில் பயன் கிடையாது அப்படின்னு யார் மோடி அரசின் வழக்கறிஞர் ஒன்றிய அரசின் வழக்கறிஞர் கோவிந்தராஜனை நீதிமன்றத்தில் சொல்லியிருக்கிறார். ஏற்கனவே தலைமை நீதிபதி முனீஸ்வர்நாத் பண்டாரி சொல்லியிருக்கிறாரு, மணிக்குமார் சொல்லியிருக்கிறாரு, இப்போ மூத்த நீதிபதி திரு சதீஷ்குமார் அவர்கள் சொல்லியிருக்கிறார். இதையெல்லாம் பார்த்துட்டு தான் சதீஷ்குமார் அவர்கள் கோவப்பட்டு திருப்பரங்குன்றம் 2 விஷயம். ஒன்று, இந்த KK ரமேஷ் என்ற நபர் எப்படிப்பட்டவர், எதுவுமே படிக்காமல் ஒரு கேஸை வந்து போடுறது, இனத்தையோ உளர்றது அப்படின்றதான் இது கோர்ட்டில் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் சில நீதிபதிகள் அதை வந்து ஆதரிக்கிறது அப்படின்றதெல்லாம் இந்த மாதிரி நபர்கள் வர்றாங்க. அதை நீதிபதி சதீஷ்குமார் அவர்கள் சரியாக புரிஞ்சுக்கிட்டு அந்த நபரை பற்றிய விஷயங்கள் நீ தேவையில்லாமல் இப்படி போட்டுக்கிட்டே இருக்கிறன்னு சொல்லி அதுக்கு தான் 5 லட்ச ரூபா ஆதாரம் போட்டாங்க. இல்லை நீ ஒரு 10 லட்சம் கட்டுனாங்க, அதெல்லாம் முடியாது அப்படி இப்படின்னு கெஞ்சினோடனே அடுத்து 50,000 ரூபாய் போட்டிருக்காங்க. 50,000 ரூபா போட்டு இன்னொன்று சொல்லியிருக்கிறாங்க, இது போல் வழக்கு இனிமேல் தாக்கல் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி அஃபிடவிட் போடுன்னு சொல்லியிருக்காங்க. அஃபிடவிட் போட்டால் இந்த 50,000 எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்கிறாங்க. ஓகே, இது கோர்ட்டு பக்கமே நீ வந்துடக்கூடாது. ஆமாம், அப்படின்றதான் விஷயம். இப்போ நீதிபதி சதீஷ்குமார் இன்னும் பல விஷயங்கள் வந்து இதை ஒட்டி சொல்லியிருக்கிறதா. அதான் அதில் வந்து இந்த நபர் பற்றி சொன்னது ஒன்று, திருப்பரங்குன்றம் பற்றி சொன்னது இன்னொன்று. இந்த மதுரை உயர்நீதிமன்றத்துக்கு திருப்பரங்குன்றம் வழக்கை விட்டால் வேறு வழக்கு விசாரிக்கவே வேணாமா, அந்த ஒரு பிரச்சனைக்கு தான் அந்த கோர்ட் இருக்கா, எதுக்கு இப்படி தவறாக கோர்ட்டை வந்து பயன்படுத்துகிறீங்க அப்படின்னு சங் பரிவார் அமைப்புகளுக்கு செருப்படி கொடுத்த மாதிரி அவர் கேட்டிருக்காரு. ஏன்னா வரிசையாக அவங்க தான் வழக்கு போடுறாங்க, நம்ம எதிர்மனதாரராக தான் அதில் போய் ஆஜராகி நம்ம பதில் சொல்ல வேண்டிய நிலைமையில தான் எல்லாத்துலேயும் இருக்கிறோமே தவிர வரிசையாக வழக்கு போட்டது சங் பரிவார அமைப்பை சேர்ந்தவர்கள், இந்த ரமேஷ், அந்த ராம ரவிக்குமார்னு ஒரு ஆள், இது மாதிரி நபர்கள் தான் பெஞ்சை செலக்ட் பண்ணி வழக்கு போட்டுக்கிட்டே இருக்கிறது. அது ஒரு கரெக்டான பெஞ்ச் வந்தோன்னே இப்போ பாருங்கள், நீ ஒரு வழக்கு வராது, அமைதியாக ஓடிடுவாங்க. அதுக்கப்புறம் வேற ஒரு பெஞ்ச் வந்த பிறகு இவங்களுக்கு சாதகம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா உடனே வந்து கோர்ட்டில் வழக்கு போடுறது அப்படின்றது தான். இப்படி பல வழக்குகள். இந்த ரங்கராஜன் நரசிம்மன் ஒரு ஆள் இப்போ 3 மாதம் இந்த கோர்ட்டு பக்கம் வரமாட்டார். ஏற்கனவே அவர் ஒரு வழக்கு போட்டிருக்காரு, பாண்டி வயலில் ஆடு கோழி வெட்டக்கூடாது, அழகர் வயலில் வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி திருப்பரங்குன்றத்துக்கு அடுத்து அந்த பிரச்சனையை சங் பரிவார அமைப்புகள் மறைமுகமாக எடுத்துருக்காங்க. இந்த இப்போ மதுரையில் நிற்கக்கூடிய ராமசீனிவாசன் கூட மலையில் அசைவம் சாப்பிடுவோர் முட்டாள்கள் அப்படின்னு பேசினவர் தான். இப்போ அவர் நோக்கமே குஜராத்தை போல் தமிழக மக்களின் பெரும்பான்மை மக்களின் பண்பாடாக இருக்கக்கூடிய ஒரு ஆடுகோழி வெட்டி சாப்பிட்றது, இறைவனுக்கு படைக்கிறது என்றதை காலி பண்ணணும் அப்படின்றத அவங்க நோக்கம். அதுக்கு பல வகையில் வேலை பார்க்குறாங்க. அதுக்கு ராம ரவிக்குமார், ரங்கராஜ நரசிம்ம, இந்த பேர் ராம சீனிவாசன், இப்படி பல்வேறு நபர்கள் வேலை பார்க்குறாங்க. இப்போ அவர்கள்லாம் வந்து செலக்டிவாக பெஞ்ச் வரும்போது படையெடுத்து வருவாங்க. இப்போ நீதிபதி சதீஷ்குமார் பெஞ்ச் இருக்குல்ல, இந்த ராம ரவிக்குமார் 3 மாதம் அந்த கோர்ட்டு பக்கமாக வர மாட்டாங்க. வர சொல்லுங்க. நீதிமன்றத்தை கேடா பயன்படுத்துறாங்க. கேடல ஃபோரம் ஷாப்பிங், கிளியர் கேஸாக ஃபோரம் ஷாப்பிங், செலக்டிவாக வர்றது. இதை நம்ம நீதிமன்றத்திலே சொன்னோம். கார்த்திகை தீபம் பிரச்சனை, கார்த்திகை தீபம் காலண்டர் வந்து 1 வருஷம் ஆச்சு. ஏன் 1 வருஷம் வழக்கு போட்டிருக்காங்களா? கார்த்திகை தீபத்துக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஏன் வழக்கு போடணும்?
அதானே இவ்வளவு நெருக்கடியை உண்டு பண்ணிருச்சு. ஆமா. தீர்ப்பு வந்து ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி வந்துருச்சுன்னு வைங்க, அப்பீல் போகிறதோ ஒரு முடிவாகி கிளியராக வந்திருக்கும், ஒரு குழப்பம் இல்லை. 1ஆம் தேதி போட்டு 3ஆம் தேதி ஏற்றணும் அப்படின்னா அது எவ்வளோ பிரச்சனை இருக்குது? அப்பீல் போகிறதுக்கு டைம் வேணும். அடுத்து இருந்த 2ஆம் தேதி அப்பீல் போயிட்டாங்க. அப்போ இந்த நீதிமன்றத்தை சங் பரிவார அமைப்புகளை சேர்ந்தவர்கள் முறைகேடாக பயன்படுத்துவது அப்படின்றது சமீப காலங்களில் மதுரை உயர்நீதிமன்றத்தில் மிகப்பெரிய அளவில் அதிகரிச்சிருக்கு. நீங்கள் அதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீதிபதி சதீஷ்குமார் அவர்கள் கோவப்பட்டது காரணம் தான். முதல்ல ஆடுகொலி வெட்டக்கூடாதுன்னு ஒரு கேஸு, சிக்கந்தர் மலைன்னு கூப்பிடக்கூடாதுன்னு ஒரு கேஸு, அடுத்து அங்கே தொழுகை நடத்தக்கூடாதுன்னு ஒரு கேஸு, அதற்கு பிறகு முருகன் மாநாட்டை ஒட்டி வழக்கு, அவங்க குன்றங்காப்பம் குமரங்காப்பம்னு ஒரு போராட்டம் வச்சு அதில் 144 போட்டு அதில் ஒரு வழக்கு. அதுக்கு பிறகு அந்த அயோத்தியா மாற்றுவோம். ஆமாம், பிப்ரவரி 4ஆம் தேதி, பிப்ரவரி 4, 2025 தான் மதுரை பழங்கானத்தில் நடந்த ஆர்ப்பாட்டத்தெல்லாம் ஹஜ்ராஜா பேசினது. அதை ஒட்டி எஃப்ஐஆர். அதுக்கப்புறம் முருக பக்தல் மாநாடு, அதை ஒட்டி எஃப்ஐஆர். அதுலேயும் வந்து விதிமுறைகள் மீறல், அது மீறல் எஃப்ஐஆர் போடுறதுக்கு நீங்கள் போய் போராடினீங்க. ஆமாம், அதுலேயும் அவங்க வழக்கு போட்டாங்க. அதுக்கு அனுமதி இல்லைன்னு வழக்கு போட்டாங்க. நம்ம இம்ப்ளீட் போட்டு அதில் ஃபைட் பண்ணோம். அதுக்கு பிறகு இந்த கார்த்திகை தீபத்துக்கு ஒரு 5 வழக்கு, கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் கேப்பில் வந்து 5 வழக்குகள் வரிசையாக. அந்த கார்த்திகை தீப வழக்கு முடிஞ்சு அதுக்கப்புறம் ரிட் அப்பீல், அது எல்லாம். அந்த ரிட் அப்பீலுக்கு எதிராக ராமரவிக்குமார் உச்சநீதிமன்றத்தில் இன்னொரு வழக்கு, மொத்த மலையிலும் தீப ஏத்தன் இதே டீம் இன்னொரு வழக்கு போட்டிருக்கிறாங்க. இப்படி இன்னொரு பக்கம் நீதிபதி சிறிமதி அவர்கள் முன்னாடி மலையில் போலீஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு கேஸு, ஆடுகோழி வெட்டக்கூடாதுன்னு ஏற்கனவே 3 நீதிபதி இல்லாமல் ஒரு முடிவு பண்ண பிறகு நீதிபதி சிறிமதி முன்னாடி ஆடுகோழி வெட்டக்கூடாதுன்னு இன்னொரு கேஸு, சந்தனக்கூடு விழாவில் எவ்வளோ பேர் கலந்துக்கணும் அப்படின்றதுக்கு இன்னொரு வழக்கு. இப்படி வரிசையாக பல்வேறு வழக்குகள். ஓகே. இதே நேற்று முந்தா நாள் இன்னொரு வழக்கு வந்திருக்குது. அந்த வழக்கில் நீதிபதி ஜிஆர் சாமிநாதன், நீதிபதி சிறிமதி 2 பேரும் ஒரு உத்தரவு போட்டிருக்கிறாங்க. அந்த வழக்கு இப்போ நம்மளுக்கு விவரங்கள் எனக்கு தெரியல, பத்திரிகையில் வந்த செய்தி தான். அதாவது இதே இந்த கே ரமேஷ்ன்ற இந்த ஃப்ராடு கம்பெனி தான் அந்த வழக்கையும் போட்டிருக்கு. மலையை வந்து தொல்லியல் துறை எடுக்கணும், மொத்த மலையும் தொல்லியல் துறை எடுக்கணும் அப்படின்னு ஒரு மனு கொடுத்துட்டு அந்த மனுவை பரிசீலனை பண்ண சொல்லி ஒரு கேஸு. அது அநேகமாக டிவிஷன் பெஞ்சில் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அது நீதிபதி நிசாபானு சிறிமதிட்ட வந்திருக்க வாய்ப்பு இருக்குது. நிசாபா அதை பொதுவாக ஒரு மனுவை பரிசீலிக்கிற சொல்கிறது, அவங்கள டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்கல்ல கேரளா. அதான் அது டிரான்ஸ்ஃபர் பண்ணதுனால அவங்க இருக்கிற போது அவங்களும் நீதிபதி சிறிமதி அவர்களும் ஒரு பெஞ்சில் இருந்தாங்க. அப்போ இந்த வழக்கு வந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு வியூகத்தில் தான் சொல்கிறேன். மொத்த மலையும் தொல்லியல் துறை எடுக்கணும்னு இவர் ஒரு வழக்கு போட்டு அந்த ஒரு மனு கொடுத்துருக்கேன், பரிசீலிங்க சொல்லணும். கோர்ட் என்ன சொல்லணும்னா எதனாலும் பரிசீலனை பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு மனு கொடுத்தா உண்டு இல்லைன்னு சொல்லுங்கன்னு அப்படி போட்டு அதுக்கு பிறகு அந்த மனுவை பரிசீலிக்கல அப்படின்னு இவர் இன்னொரு கண்டெம்ட் போடுறார். அந்த கண்டெம்ட் நேற்று முன்தினம் நீதிபதிகள் ஜிஆர் சாமிநாதன் சிறுமதி அமர்வில் வருது. நிசாபானுக்கு பதிலாக எப்படி ஜஸ்டிஸ் ஜிஆர் சாமிநாதன் வந்தாருன்னு தெரியலை, அது ஸ்பெஷல் பெஞ்சான்னு தெரியலை. அது அந்த வழக்கு விவரங்களை எடுத்த பிறகு அது பேச முடியும். ஓகே. அதில் என்ன இவங்க உத்தரவு போடுறாங்கன்னா, அவங்க அரசு அதிகாரிகள் நீதிமன்ற உத்தரவை திட்டமிட்டு புறக்கணிச்சிருக்கிறாங்க அப்படின்னா அதற்கு சார்ஜ் ஃப்ரேம் பண்ணி ஒரு கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஆக்டில் என்ன ப்ரொசீஜரோ அதை தான் பண்ணணும். இதைத்தான் இப்போ நீதிபதி சதீஷ்குமார் தலைமையிலான அமர்வில் அந்த வழக்கில் நான் விரிவாக சொல்கிறேன். அடுத்து அங்கே இருக்கிற பிரச்சனை அதான். அதுக்கு தான் இன்றைக்கி ஸ்டே பண்ணியிருக்கிறாங்க. ஸ்டே பண்ண அன்னைக்கு அதே தவறை மீண்டும் செய்திருக்கிறாங்க. பத்திரிகைகள் வந்த செய்திகளின்படி கண்டெம்ட்டில் ஒரு உத்தரவு போடுறாங்க, மழையை நீங்கள் அளந்து மே மாதத்துக்குள்ளே முடித்து ஜூன் மாதம் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணுங்கள் அப்படின்னு உத்தரவு போட்டிருக்காங்க. பத்திரிகையில் செய்தி வந்திருக்கு. கண்டெம்ட்டில் எப்படிங்க போட முடியும்? என்னதான் நடக்குதுன்னு நம்ம புரியல. இதை எடுத்துக்கணும் அப்படின்னு போட்ட மனு பரிசீலனை அடுத்த உத்தரவு பரிசீலனை பண்ணி அது முடியாதுன்னா முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அந்த உத்தரவை சேலஞ்ச் பண்ணி இவர் திரும்ப வழக்கு தான் போட முடியும். சரிங்களா? பரிசீலனை இப்படி தான் பண்ணலாம் சொல்ல முடியாது. எய்தரவே அவங்க பண்ணலாம், மனுவை ஏற்றுக்கறலாம், ஏற்க நிராகரிக்கலாம், இவ்வளோதான் விஷயம். ஆனால் அப்படி ஒரு வழக்கு, ஒரு மனுவை பரிசீலனை சொன்ன வழக்கில் கண்டெம்ட்டு
அந்த கண்டெம்ட்ல இப்படி ஒரு உத்தரவு போட்டால் எப்படிங்க சொல்ல கண்டெம்ட்ல எப்படிங்க உத்தரவு போட முடியும்? கண்டெம்ட்னா நடைமுறைப்படுத்தல அப்படின்னு நடவடிக்கை எடுக்கலாம். அவ்வளவுதான் அதுல செய்ய முடியும். அதுல புது உத்தரவு போட முடியாது. புதுசா கலெக்டர் மலையை பார்ட்டியா அளக்கணும்னு ஒரு உத்தரவு போட்டிருக்காரு ஆமா நீதிபதி ஜே.ஆர். சுவாமிநாதன் அண்ட் ஸ்ரீமதி. ஆமா அது எப்படி அவங்க உத்தரவு போட்டாங்கன்னு தெரியல. அந்த ஆர்டர் முழுசா வந்த பிறகு நான் திரும்ப உங்கள்கிட்ட டீட்டெயிலாக அதை பேசுறேன். ஓகே தோழா. இப்போ பிரச்சனையே அங்கதான் இருக்குது. இப்போ நீதிபதி சதீஷ்குமார் தலைமையிலான அமர்வுல முந்தா நாள் வந்த வழக்கு அதான். ஏற்கனவே மார்ச் 17 அன்னைக்கு ஒரு இடைக்கால தடை வந்து போட்டிருந்தாங்க ஜே.ஆர். சுவாமிநாதனுடைய கோர்ட் அவமதிப்பு வழக்குக்கு. இப்போ நேற்று எதுக்காக அந்த வழக்கு? நேற்று முன்தினம் எதுக்காக? நேற்று முன்தினம் அந்த வழக்கு ஏற்கனவே கொடுத்துருக்க தடை கொடுத்த வழக்கு விசாரணைக்கு வந்துச்சு. கோயில் தரப்புல இருந்து நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் கடைசியாக ஒரு உத்தரவு போட்டிருந்தாங்க. அந்த உத்தரவில் 5 நபர்களை அந்த தூணில் பிரச்சனைக்குரிய தூணில் பூஜை செய்ய அனுமதிக்கணும். இந்த சர்வே தூண் தர்காவுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த கல் தூணில் அல்லது சர்வே தூண் அல்லது தீபத்தூண், சோ கால்டு தீபத்தூண் சொல்லலாம். அந்த இடத்துல பூஜை செய்ய அனுமதிக்கணும்னு ஒரு உத்தரவு போட்டிருந்தார். அதற்கு எதிராக கோயில் நிர்வாகத்தின் சார்பில் மேல்முறையீடு தாக்கல் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் தர்கா தரப்புல இருந்து நாங்கள் 2 மேல்முறையீடு தாக்கல் பண்ணியிருந்தோம். ஒன்று, ஏற்கனவே சந்தனக்கூடு விழாவின் போது 200 வருஷமாக நாங்கள் கொடியேற்றுற இடத்துல எங்களுக்கு சொந்தமான இடத்துல கொடியேற்றுறோம். இந்த வருஷமும் ஏற்றணும். கோயில் நிர்வாகத்துக்கு நல்லா தெரியும். போன ஜனவரி 6ஆம் தேதி இரவில் கொடிக்கம்பத்தை திருப்பரங்குன்றம் ஊர் முழுக்க ஊர்வலமாக எடுத்துகிட்டு போய் அதற்கு பிறகு மலைக்கு கொண்டு போய் அங்கே உள்ள மரத்தில் அதுக்குள்ளே கொடி, ஏன்னா மலையை தனியாக நிற்காது, அந்த மரத்துக்குள்ளே தான் கொடி ஏற்ற முடியும். அங்கே வச்சு கொடி ஏற்றணும். எங்களோட ஒரு 30-40 போலீஸும் வந்தாங்க. இதில் கொடி ஏற்றினது இதை ஒரு பிரச்சனையாக சங் பரிவார அமைப்புகள் மாற்றினாங்க. கோயிலோட ஸ்தல விருட்ச மரம் கள்ளத்தி மரத்தில் இவங்க கொடி ஏற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லி. உண்மையிலே அந்த இடம் தர்காவுக்கு சொந்தமான இடம். 1923 தீர்ப்பில் 1931 தீர்ப்பில் ஹோல் டாப் ஆஃப் த ஹில்லாக் வேர் தர்கா அண்ட் ஃப்ளக் ஸ்டாப் ஸ்டாண்ட்ஸ் அப்படின்னு வருது. தர்காவும் கொடிமரம் இருக்கக்கூடிய மொத்த மலைப்பகுதியும் மலை உச்சி பகுதியும் தர்காவுக்கு சொந்தம்னு சொல்லிட்டாங்க. அந்த இடத்துல தான் நாங்கள் கொடி ஏற்றுறோம். கோயில் இடத்துல போய் ஏற்ற முடியுமா சொல்லுங்கள்? அந்த பக்கம் போகவே முடியாது. வருஷம் ஏற்றுற இடத்துல தான் இந்த வருஷமும் போலீஸ் பாதுகாப்போடு ஏற்றுனது. இதற்கு நீதிபதி ஸ்ரீமதி அவர்கள் முன்னாடி ஒரு வழக்கு போட்டு அந்த வழக்கு நிலுவையில் இருக்கு, ராம ரவிக்குமார் போட்டு. அடுத்து நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் இந்த நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கையின் போது அந்த வழக்கு தான் மாரத்தான் மாதிரி இழுத்துக்கிட்டே இருக்கேன். ஒரு வாரம் 15 நாளைக்கு ஒரு தடவை வர்றது. அப்போ என்ன டெவலப்மெண்ட் திருப்பரங்குன்றத்தில் இருக்கோ அதை கேட்குறது அப்படின்ற மாதிரி தான் அது நடக்குது. அதில் திடீர் நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் கேட்குறாரு, எப்படி அங்கே கொடியேற்றினாங்க? கோயில் அட்வொகேட் சொல்லுங்கள், கோயிலோட ஈஓ சொல்லுங்கள், உங்கள்கிட்ட கேட்டாங்களா? இல்லை கேட்கல. அப்போ நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுங்க, அது கிரிமினல் ட்ரெஸ்பாஸ் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தி தர்கா தரப்பின் மீது நீங்கள் நடவடிக்கை எடுக்க போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுங்க, போலீஸ் அதில் நடவடிக்கை எடுங்கன்னு உத்தரவு போடுறாங்க. அதன் பேரில் போலீஸும் எஃப்ஐஆரும் போட்டாங்க. இப்போ அந்த உத்தரவுக்கு எதிராக நாங்கள் ஒரு மனு தாக்கல் செஞ்சுருக்கோம். அடுத்து 5 பேர் அங்கே பூஜை செய்யணும் அப்படின்னு போட்ட உத்தரவு அப்படின்றதை பொறுத்து அதுக்கு எதிராக நாங்கள் போட்டிருக்கோம். ஏன்னா ஏற்கனவே 2 நீதிபதிகள் அடுத்த வருஷம் கார்த்திகை தீபம் ஏற்றலான்னு சொன்ன பிறகு புதுசாக ஒன்று சொல்கிறது, கண்டெம்ப்டில் சொல்கிறது தேவையில்லை, தேவையில்லாத பிரச்சனையை உண்டாக்கும். 1. 2வது, அந்த தூணுக்கு போகிற வழி இருக்குது பாருங்கள். நேயர்களுக்காக அந்த 2 நீதிபதிகள் மேல்முறையீட்டில் ஒரு உத்தரவு விட்டாங்களா, அந்த உத்தரவை சொல்லிடுங்க. அந்த நீதிபதிகள் பேரோட. நீதிபதிகள் திரு ஜெயச்சந்திரன் ராமகிருஷ்ணன் தலைமையிலான அமர்வு ஜனவரி 6ஆம் தேதி இதே சந்தனக்கூடு விழா துவக்கத்தன்னைக்கு தான் அவங்க உத்தரவு போடுறாங்க. அந்த உத்தரவில் நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் டிசம்பர் 1, 2025ஆம் தேதி ஒரு உத்தரவு போடுறாரு. டிசம்பர் 3ஆம் தேதி கார்த்திகை தீபம் அன்று தர்கா அருகில் உள்ள கல்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்றணும் அப்படின்னு உத்தரவு போட்டார்ல. அந்த உத்தரவை 2 நீதிபதிகள் அமர்வு 1 மாதம் விசாரித்து ஜனவரி 6, 2026 அதை மாடிஃபை பண்ணுறாங்க. மாடிஃபை பண்ணி கோயில் நிர்வாகம், ஏஎஸ்ஐ, அவங்க இந்திய தொல்லியல் துறை, அதுக்கப்புறம் மாவட்ட ஆட்சியர், போலீஸு எல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணி அங்கே தீபம் ஏற்றணும். 1. 2வது, நபர்கள் யார் அங்கே அனுமதிக்கிறதுன்னு சொல்லி இவங்க எல்லாம் சேர்ந்து தான் முடிவு பண்ணணும். 3வது,
தனிநபர்களே அனுமதிக்கக்கூடாது. ராம ரவிக்குமார் போல இவங்களை அப்போ இந்து சங் பரிவார அமைப்புகளோ ராம ரவிக்குமார் போன்றவர்களோ அனுமதிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ இதற்கு எதிராக ராம ரவிக்குமார் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் பண்ணியிருக்காரு. அந்த வழக்கு அங்கே நிலுவையில் இருக்குது. 2 நாளைக்கு முன்னாடி அந்த வழக்கு வரும்போது அவங்க வழக்கு நடத்தாமல் வாய்தா வாங்கியிருக்கிறாங்க. வாய்தா வாங்கிட்டு தள்ளிட்டாங்க. இதுதான் உச்சநீதிமன்றத்தில் நடந்தது. இப்போ அப்படி ஒரு உத்தரவு 2 நீதிபதிகள் பிறப்பித்த பின்பு நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் கண்டெம்ட்டில் 5 பேர் அங்கே போய் பூஜை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இது சட்டவிரோதமானது. ஒன்று, எங்கள் பெட்டிஷனில் என்ன சொல்லியிருக்கோம்னா 3 விஷயம் சொல்லியிருக்கோம். கண்டெம்ட் ஜூரிஸ்டிக்ஷனில் நீதிபதி வரிசையாக இது போன்ற உத்தரவுகள் பிறப்பிப்பது கூடாது. அவரோட ஜூரிஸ்டிக்ஷனை எக்ஸீட் பண்ணியிருக்கிறார். ஒன்று, அவர் தன்னுடைய சட்ட ரீதியான அதிகார வரம்பை மீறி இருக்கிறார். அப்படி மீறியது எங்களுக்கு பாதிப்பு உண்டு பண்ணியிருக்கு. எங்கள் மேலே எஃப்ஐஆர் போட சொல்லியிருக்காங்க. 3வது, அங்கே போய் பூஜை செய்கிறதுக்குன்னா போகிறதுக்கு வழி எப்படி போகிறது? தர்கா தரப்பினர் மீது. ஆமாம், தர்கா தரப்பினர் மீது. அதுக்கப்புறம் அங்கே போய் பூஜை செய்கிறதுனா அதுக்கு வழி எங்கே இருக்குது? தர்காவுக்கு சொந்தமான படியில் தான் போனோம். இது பிரச்சனையை உண்டு பண்ணணும். சரிங்களா? வெளிநபர்கள் 5 பேர் அனுமதிக்கிறதுன்றது ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணணும். சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை வரும். ஏன்னா 1923 வழக்கு இருக்குல்ல, மதுரை சார்பு நீதிமன்ற நீதிபதி ராம் ஐயரின் தீர்ப்பில் அந்த வழக்கு விசாரணையின் போது கோயில் தரப்பு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. நாங்கள் நெல்லித்தோப்புக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு செல்வதற்கு மலை உச்சியில் ஏறி தர்கா வழியாக சுற்றி வரணும், எங்களுக்கு அந்த வழியும் வேணும்னு கேட்குறாங்க. அப்போ நீதிபதி அவர் மலையை பார்வையிட்டிருக்காரு. அவர் சொல்கிறாரு, காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு போகிறதுக்கு நெல்லித்தோப்புலேருந்து இடது பக்கம் போனால் நீங்கள் அப்படியே போயிடலாம், மலையை சுற்றி வர வேண்டிய தேவை அவசியம் கிடையாது. இது நேர விரயம், சக்தி விரயம், அதனால் தேவை கிடையாது, நீங்கள் இப்படியே போய்க்கலாம். எளிமையான பாதை இருக்கிற போது நீங்கள் ஏன் தலையை சுற்றி வந்து மூக்க தொடுறீங்க? இது தேவையில்லை. அந்த கோரிக்கை என்பது நிராகரிக்கப்படுகிறது. நெல்லித்தோப்புலேருந்து தர்காவுக்கு செல்லக்கூடிய அந்த படியெல்லாம் இஸ்லாமியர்களுக்கு மட்டும் சொந்தம்னு தீர்ப்பு சொல்லிட்டார். இது 1923 நீதிபதி ராமையர் தீர்ப்பு. இந்த தீர்ப்பு பிரிவு கவுன்சில் உறுதி பண்ணிடுச்சு. இப்போ 5 பேர் பூஜை பண்ணுறதுக்கு எந்த படியை பயன்படுத்தி போவாங்க? அப்போ இது ஒரு பிரச்சனை. இதனாலேயும் தர்கா தரப்புலேருந்து நம்ம அப்பீல் ஃபைல் பண்ணியிருக்கிறோம். 3வதாக நாம் வைத்த வாதம், அதான் ஒரு முக்கியமான வாதம். நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் அவர்கள் இந்த திருப்பரங்குன்றம் தொடர்பான வழக்குகளை விசாரிக்கலாமா கூடாதா, விசாரிப்பது சட்டப்படியானதா, உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படியானதா அப்படின்றதான் நம்ம 3வதாக கேட்குறோம். அதில் நம்ம வாதம் என்ன பெட்டிஷனில் சொல்லியிருக்கிறோம் அப்படின்னா, 2016 அதாவது பிஜேபி கவர்மெண்ட் 2014 ஆட்சிக்கு வராங்க. வந்த உடனே முதல்ல ஒரு சட்டம் கொண்டு வராங்க, நீதித்துறையை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ஜேஏசி ஆக்ட். அதுக்கு கான்ஸ்டியூஷனில் அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க. நீதிபதிகள் நியமனம் ஏற்கனவே கொலிஜியம் என்ற அமைப்பு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்படி பண்ணக்கூடாது, நாங்கள் தனியாக அதுக்கு ஒரு ஆணையத்தை நியமிக்கிறோம் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. அதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் சுப்ரீம் கோர்ட்டோட அட்வொகேட் ஆன் ரெக்கார்டு அசோசியேஷன், உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் சங்கம் தான் மனு தாக்கல் பண்ணுறாங்க. அந்த வழக்கு 2016 விசாரணைக்கு வருகிறது. விசாரணைக்கு வரும்போது அந்த பெஞ்சை லீட் பண்ண நீதிபதி, 5 நீதிபதிகள் விசாரிக்கிறாங்க, கான்ஸ்டியூஷன் பெஞ்ச். அது ஜஸ்டிஸ் கெஹர் அவர் தான் அந்த 5 நீதிபதியில் மூத்த நீதிபதி, அதை லீட் பண்ணுறாரு. அந்த வழக்கில் சீனியர் அட்வொகேட் ஃபாலி நரிமன் அப்பியர் ஆகிறார். அவர் என்ன ஒரு கோரிக்கையை வைக்கிறார் முதல் நாள் விசாரணையின் போது, ஜஸ்டிஸ் கெஹர் அவர் கொலீஜியத்தில் இருக்கிறாரு. கொலீஜியத்துக்கு எதிரான வழக்கு இது. கொலீஜியத்தில் இருக்கிற போது கொலீஜியத்துக்கு எதிரான வழக்கை அவர் விசாரித்தா கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வரும், அதனால் அவர் விசாரிக்கக்கூடாது அப்படின்னு அப்ஜெக்ட் பண்ணுறாரு. நீங்கள் எழுத்துப்பூர்வமாக தாக்கல் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க சுப்ரீம் கோர்ட்டு. எழுத்துப்பூர்வமாக அவர் தாக்கல் பண்ணுறாரு. அப்போ அந்த பிரச்சனை தொடர்பாக எல்லா தரப்பு கருத்தையும் கேட்டு உச்சநீதிமன்றம் அதை டிஸ்கஸ் பண்ணி சில பிரின்சிபலை உருவாக்குறாங்க. அந்த அவங்க கோரிக்கையை நிராகரித்தாலும் கூட சில கொள்கைகளை அந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் உருவாக்குது. அதில் 2-3 முக்கியமான கொள்கையை மட்டும் நான் சொல்கிறேன். ஒன்று,
பெக்யூனரி இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நீதிபதிக்கு அந்த வழக்கில் பொருளியல் ரீதியான ஆதாயம் இருந்தால் அந்த வழக்கை அவர் விசாரிக்கக்கூடாது. ஆட்டோமேட்டிக்காக அவர் டிஸ்குவாலிஃபை ஆயிடுவார். இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டால், ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனி, அவங்க ஒரு வழக்குக்கு ஒரு நீதிபதி முன்னாடி வராங்கன்னு வைங்க. அந்த கம்பெனியில் இவரோ இவர் மனைவியோ அல்லது அவங்க குடும்பத்து உறுப்பினர்களோ ஒரு ஷேர் ஹோல்டராக இருக்காங்க அல்லது ஒரு டைரக்டராக இருக்காங்கன்னு வைங்க. அந்த வழக்கு இவங்களுக்கு சாதகமாக முடிஞ்சால் அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்குது அப்படின்னா அந்த வழக்கை அந்த நீதிபதி விசாரிக்கக்கூடாது. இது ஆட்டோமேட்டிக்காக அவர் விளையிடணும், டிஸ்குவாலிஃபை ஆயிடுவார். இது ஒன்று. ரெண்டாவது, ஒரு அப்ரிஹென்ஷன் ஆஃப் பயாஸ். ஒரு நீதிபதி இந்த வழக்கை விசாரித்தா அவர் பாரபட்சமின்றி இந்த வழக்கை விசாரிக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு பயாஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை நீதிமன்றம் அப்படி ஒன்று இருக்குதான்னு விசாரித்து முடிவுக்கு வரணும். இது ஒரு பிரின்சிபல். மூணாவதாக பினோச்சி பிரின்சிபல் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. அது பினோச்சி கேஸ் அப்படின்னு வெளிநாட்டில் நடந்த ஒரு வழக்கை பின்பற்றி அந்த இதுலேருந்து ஒரு கான்செப்ட்டு புதுசாக அதில் சேர்க்குறாங்க. என்னென்னா, ஒரு நீதிபதிக்கு அந்த வழக்கின் பொருள் மீது, கேஸோட விஷயம் இருக்குல்ல, அந்த வழக்கு பொருள் மீது அவர் அதுக்கு நெருக்கமாகவோ இணைந்தோ அந்த பொருளோட ஐடென்டிஃபை பண்ணியோ இருந்தால் பயாஸ் பை காஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வழக்கின் பொருள் மீது நீதிபதிக்கு தீவிர அக்கறை இருந்தால் அவர் அந்த வழக்கை விசாரிப்பதிலிருந்து ஆட்டோமேட்டிக்காக டிஸ்குவாலிஃபை ஆயிடுவார். ஆட்டோமேட்டிக் டிஸ்குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கு இது ஜஸ்டிஸ் செல்லமேஸ்வரோட தீர்ப்பு. அது அதுக்கப்புறம் அடுத்த நீதிபதியில் எழுதுகிற தீர்ப்பில் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நீதிபதி ஒரு அரசியல் சட்டத்தின் மீது உறுதிமொழி எடுத்துக்கொண்டு தான் பதவி ஏற்கிறார். அரசியல் சட்டத்தை காப்பேன், ஒரு இம்பார்ஷியலாக இருப்பேன், எனது சொந்த விருப்பு வெறுப்புகளுக்கு நீதி பரிபாலனம் செய்ய மாட்டேன். இதான் அவங்க உறுதிமொழி எடுத்துக்கிறாங்க. அப்படி எடுத்துக்கிற உறுதிமொழியை ஒரு நீதிபதி மீறி இருக்கிறாரா அப்படின்ற விஷயமும் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று, அடுத்து பெங்களூர் பிரின்சிபல்னு சொல்லுவாங்க ஜுடிஷியரியில். அது என்னென்னா, பெங்களூரில் நீதிபதிகள் தாங்களாக ஒரு மாநாடு போட்டு அவங்களுக்குரிய விதிமுறைகளை, ஒரு கோட்பாடுகளை அவங்களா உருவாக்கிறாங்க. இது பாராளுமன்றத்தில் உருவாக்கலை, ஆனால் நீதிபதிகளே சொந்த முறையில் ஒரு பெங்களூர் பிரின்சிபல்ஸ் அப்படின்னு ஒன்று உருவாக்குறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நீதிபதி வழக்கின் பொருளோடு இணைந்து பயணிக்கக்கூடாது, அது தரவாக வெளியில் பேசினா அது ஒரு விளைவை உண்டாக்கும் அப்படின்னா அப்படி கமெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னே ஒரு பிரின்சிபல் அதில் சொல்கிறாங்க. ஸ்பெசிஃபிக்காகவே அதை சொல்கிறாங்க. நான் அதை வாட்சி காட்டுறதுனா கூட காட்டுறேன். அந்த வழக்கு 2016 5 SEC பேஜ் நம்பர் 808. வழக்கை விசாரித்த நீதிபதிகள் ஜஸ்டிஸ் கெஹர், செல்லமேஸ்வர், மதன் லோகூர், குரியன் ஜோசப், AK கோயல். இதுதான் குரியன் ஜோசப் தீர்ப்பில் தான் அதை கொண்டு வர்றாரு. பேரா நம்பர் 70 கைட்லைன்ஸ் ஆன் த எத்திக்கல் கான்டக்ட் ஆஃப் ஜட்ஜஸ் வேர் ஃபார்முலேட்டட் இன் த CJ கான்ஃபரன்சஸ் ஹெல்ட் இன் 1999 known as ரீஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஜுடிஷியல் வேல்யூஸ் ஆஃப் ஜுடிஷியல் லைஃப் அப்படின்னு சொல்லி இந்த தலைப்பில் 1999 தலைமை நீதிபதிகள் மாநாட்டில் இதை கொண்டு வராங்க. அதில் பிரின்சிபல் நம்பர் 2.4, a judge shall not knowingly while a proceeding is before or could come before the judge make any comment that might reasonably be expected to affect the outcome of such proceeding or impair the manifest fairness of the process, nor shall the judge make any comment in public or otherwise that might affect the fair trial of any person or issue. அந்த வழக்கு விசாரணையை பாதிக்கும் அப்படின்னா நீதிபதிகள் வெளியில் கருத்து சொல்லக்கூடாது இப்படின்றத இதை சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நம்ம பெட்டிஷனில் என்ன சொல்லியிருக்கோம்னா, இந்த தீர்ப்பை சொல்லிவிட்டு நீதிபதி GR சாமிநாதன் அவர்கள் இந்த தீர்ப்பு கொடுத்த பிறகு இந்த கண்டெம்ட்டை விசாரித்து கொண்டு இருக்கும்போது சென்னையில் ஒரு நிகழ்ச்சி நடக்குது. தாரா ஃபவுண்டேஷன் ஒரு தொண்டு நிறுவனத்தில் ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிற அவர் ஒரு மாடல் தீபத்தோடு அங்கே பண்ணி வச்சுருக்கிறாங்க. அதில் அவர் தீபம் ஏற்றுறாரு. தீபம் ஏற்றி என்ன சொல்கிறாரு, எனக்கு இன்னும் 4.5 வருஷம் பணிக்காலம் இருக்குது, என்னை யாரும் பணியிலேருந்து நீக்கிற முடியாது, பதவியிலேருந்து நீக்கிற முடியாது, அந்த 4.5 வருஷத்தில்
நான் சனாதன தர்மத்தை மனதில் வைத்து நீதி பரிபாலனம் செய்வேன் சொல்லியிருக்கிறார். சரிங்களா? அப்போ இந்த கேஸோட பிரேயர் என்ன? அந்த தூணில் தீப ஏத்தனன்றதான். சரிங்களா? ஒன்று. இப்போ அந்த வழக்கின் பொருளோடு நீதிபதி ஜிஆர் சுவாமிநாதன் இணைஞ்சிருக்காரா இல்லையா? அந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் படி கண்டிப்பா இணைஞ்சிருக்காரு. அதே போல மயிலாடுதுறையிலையும் பேசினார், பேரளந்தூரில் கம்பன் விழாவிலையும் பேசினார். எனக்கு இங்கேயும் வாய்ப்பு இல்லாம போயிடுச்சு தீபம் ஏத்துறது அப்படின்னு சொன்னார். அதையும் சொல்லியிருக்கோம் பெட்டிஷனில். மயிலாடுதுறை மாவட்டத்தில் நடந்ததையும் நம்ம பெட்டிஷனில் சொல்லியிருக்கிறோம். இந்த மாடல் தீபத்தூணில் அவர் தீபம் ஏற்றுனதையும் சொல்லியிருக்கிறோம். இப்போ அதில் வழக்கின் பொருளோடு நேரடியாக அவர் இணைஞ்சதுனால ஆட்டோமேட்டிக்காக ஃபஸ்ட்டு டிஸ்குவாலிஃபிகேஷன் வந்துடுது. செகண்ட் டிஸ்குவாலிஃபிகேஷன் என்னென்னா, ஒரு நீதிபதி உறுதிமொழி எடுத்துக்கொண்டு இருக்கிறார். அரசியல் சட்டத்தின் மீது மதச்சார்பற்ற ஜனநாயக சோசலிச குடியரசு இது. இங்கே ஒரு நீதிபதியாக இருக்கிறவர் இதை தான் பின்பற்றணும். அவர் குரானையோ பைபிளையோ அம்பேத்கரையோ பெரியாரையோ வேறு சங் பரிவார் தலைவர்களையோ பகவத்கீதையை பின்பற்ற முடியாது, சனாதன தர்மத்தையும் பின்பற்ற முடியாது. ஆனால் நீதிபதி என்ன சொல்கிறாரு? என்ன நீதி பரிபாலனம் சனாதன தர்மத்தை மனதில் வைத்து பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் அவர் எடுத்த உறுதிமொழியிலிருந்து அவரே விளைகிறார். பெங்களூர் பிரின்சிபல் என்ன சொல்லுது? வழக்கின் பொருளில் நீங்கள் இருக்கக்கூடாது. ரெண்டாவது, இதே தீர்ப்பில் சொல்கிறாங்க நீதிபதி எடுத்த உறுதிமொழியிலேருந்து மீறாமல் இருக்கணும் அப்படின்னு. அந்த உறுதிமொழியிலையும் மீறுறார். இப்போ சனாதன தர்மம் சரியா தப்பா அப்படின்னா அம்பேத்கர் அது தப்புன்னு சொல்லியிருக்காரு, கொஞ்சம் பேர் சரின்னு சொல்லியிருக்காங்க. அந்த இஷ்யூக்குள்ளே போய் முடிவு பண்ண வேணாம். ஆனால் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, சனாதன தர்மம் என்பது ஒரு மதத்தோட கான்செப்ட். சனாதன தர்மம் அப்படின்ற கான்செப்டை இஸ்லாம் ஏற்றுக்கிறாது, கிறிஸ்டியானிட்டி ஏற்றுக்கிறாது, பௌத்தம் ஏற்றுக்கிறாது, சமணம் ஏற்றுக்கிறாது, கம்யூனிஸ்டுகள் ஏற்றுக்கிற மாட்டாங்க, நாத்திகர்கள் ஏற்றுக்கிற மாட்டாங்க, பெரியாரிஸ்டுகள் ஏற்றுக்கிற மாட்டாங்க, அம்பேத்கரிஸ்டுகள் ஏற்றுக்கிற மாட்டாங்க. இந்து மதத்திலேயே வள்ளலார் வழிபாடு உள்ளவங்க, வைகுண்டர் வழிபாடு உள்ளவங்க, நாராயணகுரு வழிபாடில் உள்ளவங்க, இப்போ இந்த நாட்டார் தெய்வ வழிபாட்டில் உள்ளவங்க, இவங்க யாரும் அதை ஏற்றுக்கிற மாட்டாங்க. அப்போ பெரும்பான்மை மக்கள் அதை ஏற்றுக்கிற மாட்டாங்க அப்படின்றதா விஷயம். அப்படி ஏற்றுக்கிறாத ஒரு கான்செப்டை, ஒரு குறிப்பிட்ட கொஞ்சம் பேர் மட்டும் பின்பற்றக்கூடிய ஒரு கான்செப்டை பின்பற்றி நான் நீதி பரிபாலனம் செய்வேன் அப்படின்னு சொன்னால் இது அரசியல் சட்ட உறுதிமொழி மீறினதா இல்லையா? ஆமாம், கண்டிப்பாக. அவரிடம் வேற ஒரு குரானை பின்பற்றும் நபர்களோ மற்றவர்களோ எப்படி வழக்கு போட முடியும்? அப்போ அங்கேயே ஆட்டோமேட்டிக்காக அவர் டிஸ்குவாலிஃபை ஆயிடுறார். சரிங்களா? இப்போ இந்த அடிப்படையில் நீதிபதி ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் திருப்பரங்குன்றம் தொடர்பான வழக்குகளை விசாரிக்கக்கூடாது, இந்த கண்டெம்ட் ப்ரொசீடிங்ஸை அவர் விசாரிக்கக்கூடாது, இதை வேறு நீதிமன்றத்துக்கு மாற்றணும் அப்படின்னு தர்கா தரப்பில் தான் நாங்கள் ஃபைல் பண்ணியிருக்கோம். ஓகே, நீதிபதிகள் அதுக்கு என்ன சொன்னாங்க? நீதிமன்றத்தில் யாரும் குரலை உயர்த்தாதீங்க அப்படின்லாம் நீதிபதிகள் கடுமையாக சொன்னதாக பத்திரிகைகளில் வந்திருக்குது. என்ன அதில் என்ன நடந்தது? அவங்க என்னென்னா, அதாவது இது அந்த நீதிமன்றத்தில் முழு விவாதம் இதை பற்றி நடக்கலை. நாங்கள் ஏற்கனவே போட்ட உத்தரவை தான் சொன்னோம். உத்தரவை சொன்ன உடனே கவர்மெண்ட்லேருந்து சொன்னாங்க தொடர்ந்து ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. நீதிபதி எத்தனை உத்தரவு தான் போட்டிருக்காருன்னு கேட்டாங்க. நிறைய உத்தரவு இருக்குது, எந்த தேதியில் என்ன எல்லா உத்தரவு இருக்கான்னு சொன்னோன்னையும் அப்புறம் அவங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாயிருச்சு. 4ஆம் தேதி 7ஆம் தேதி 9ஆம் தேதி 11 இப்படி எல்லா தேதியிலையும் எத்தனை தேதி இருக்கோ அத்தனை தேதியிலையும் கண்டெம்ட்டில் உத்தரவு இருக்குது. அப்போ எந்த உத்தரவுன்னு அவங்களுக்கு தெரியலை. இப்போ ஏஐஜி ரவீந்திரன் என்னென்ன உத்தரவு போட்டிருக்காரு நீதிபதி ஜிஆர் சாமி இந்த கண்டெம்ட்லேருந்து தேதி வாரியாக போட்டு அதெல்லாம் மொத்தமாக கொடுத்தாரு. இப்போ தர்காவிலேருந்து என்ன நீங்கள் போட்டிருக்கீங்கன்னு சொன்னால் நம்ம 2 வழக்கை நம்ம சொன்னோம். அதுக்கப்புறம் கவர்மெண்ட்டில் என்ன போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்டோம். இதுக்கிடையில் அவங்க சைடு தர்கா எப்படி இதில் ஃபைல் பண்ணலாம் அப்படின்னு அதர் சைடு கேட்டாங்க. அது தர்கா நாங்கள் அஃபெக்ட் ஆகிருக்கோம், நாங்கள் ஃபைல் பண்ணுறோம், அதை எப்படி அவங்க சொல்ல முடியும்? நீதிபதி கண்டெம்ட்டு அதிகாரிகள் மேலே மட்டும் எடுத்திருந்தால் நாங்கள் ஃபைல் பண்ணல, ஆனால் தர்காவை பாதிக்கிற வகையில் போட்டிருக்கப்போ நாங்கள் என்ன செய்ய முடியும் அப்படின்னு நம்ம சொன்னோம். இப்படி சொல்கிற போது கொஞ்சம் வாக்குவாதம் ஆச்சுது. அப்போ தான் நீதிபதிகள் என்ன சொன்னாங்கன்னா, அரசு தரப்பில் பேசுனாங்க. இங்கே ஆன்லைனில் என்ஆர் இளங்கோ வந்தார், சீனியர் அட்வொகேட் மோகன் தர்காவுக்கு வந்தார், நான் இருந்தேன். இங்கிட்டு ஏஐஜி வீரகதிரவன், இவர் ஏஐஜி ரவீந்திரன், அந்த பக்கம் 2-3 சீனியர் அட்வொகேட்ஸு, இப்படி மாறி மாறி ஆளாளுக்கு பேசினோடனேயும் ஜட்ஜுக்கு கோவம் வந்துடுச்சு. இப்போ இந்த பிரச்சனையில் இது முழுக்க அரசியலாக்கப்படுது அப்படின்ற மாதிரி தான் அவங்க புரிஞ்சுருக்கிறாங்க. அதில் தான் நாங்கள் இது
இந்த நீதிமன்றத்தை அரசியல் ரீதியாக பயன்படுத்துறதுக்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். லீகல் பாயிண்ட் என்னன்றது மட்டும் பேசுங்க. இங்கே லீகல் பாயிண்ட் என்ன? டிவிஷன் பெஞ்ச் உத்தரவு கொடுத்த பிறகு சிங்கிள் ஜட்ஜு கண்டெம்ட்டை விசாரிக்கலாமா இல்லையா? இரு நீதிபதிகள் அமர்வு ஜனவரி 6 நீதிபதி ஜெயச்சந்திரன் கே ராமகிருஷ்ணன் அமர்வு உத்தரவு போட்டாங்க. அதற்கு பிறகு நீதிபதி ஜிஆர் சாமினே இந்த கண்டெம்ட்டை விசாரிக்கிறோமா இல்லையா? இதில் தியரி ஆஃப் மெர்ஜர் என்பது அந்த கான்செப்டை அதை பயன்படுத்துகிறதா இல்லையா? தியரி ஆஃப் மெர்ஜர்னா நீதிபதி ஜிஆர் சாமினான் ஒரு நீதிபதியாக ஒரு உத்தரவு போடுறாரு. அந்த உத்தரவு இரு நீதிபதிகளால் மாற்றப்படுகிறது. இப்போ நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் அவர்கள் உத்தரவே இன்றைக்கி இல்லை. அப்படி இல்லாத போது இந்த தீர்ப்பு அந்த தீர்ப்போடு இணைஞ்சிருது. அதான் தியரி ஆஃப் மெர்ஜர்னு சொல்கிறோம். அப்படி இணைஞ்ச தீர்ப்பு வந்த பிறகு நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்கிற அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா 2 நீதிபதிகள் அவங்க உத்தரவு வயலேட் பண்ணால் தான் வர முடியும். ஓகே, அடுத்த வருஷம் தீபம் ஏற்றலைன்னா தான் அவங்க முன்னாடி கண்டெம்ட் வரும். இவர் அதை விசாரிக்கக்கூடாது. இதுதான் லீகல் பாயிண்ட்டு. இதை தாண்டி வேற என்ன இதில் பேச வேண்டியிருக்கு? லீகல் பாயிண்ட்டை மட்டும் பேசுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட சொன்னார். அதேபோல் நீதிபதி சதீஷ்குமார் அவர்கள் துவக்கத்தில் இந்த பெரும்பான்மை மக்களின் சென்டிமெண்ட்டை நீங்கள் ஏன் கன்சிடர் பண்ணக்கூடாது அப்படின்னு அவர் கேட்டார். அரசு தரப்பிடம் போன தடவையும் மார்ச் 17 போயும் கேட்டார் இல்லையா? இல்ல ஒரு சின்ன விஷயம் தானே, ஒரு 5 பேரை வழிபாடு இது பண்ணிட்டு நீங்கள் முடிச்சுக்கிற வேண்டியதானே அப்படின்றத திரும்பவும் அவர் சொன்னார். ஒரு புறம் இந்த திருப்பரங்குன்றத்தை வச்சு இந்த டீம் அரசியல் பண்ணுறாங்க அப்படின்றது அவருக்கு நல்லா தெரியுது. அதோட ஆதங்கத்தை அவர் வெளிப்படுத்தினார். இன்னொரு பக்கம் ஒரு சின்னதாக ஒன்று பண்ணி அதை முடிச்சுக்கிற வேண்டியதானே அப்படின்றதையும் சொன்னார். அதுக்கு தான் நான் சொன்னேன், அந்த படி எங்களுக்கு சொந்தமானது. இவங்க யாராலும் போனாங்கன்னா அது பிரச்சனையாயிரும். 1. 2வது நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் அவர்களுடைய டிசம்பர் 1 உத்தரவு, ஜனவரி 6 டிவிஷன் பெஞ்ச் உத்தரவு எல்லாத்துலேயும் தீபத்தூண் என்று சொல்லக்கூடிய அந்த கல் தூணில் தீப ஏத்துங்கன்னு மட்டும்தான் சொல்லியிருக்கு. ஆனால் நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் அவர்கள் தர்கா மேலே எஃப்ஐஆர் போட சொன்ன உத்தரவில் டிவிஷன் பெஞ்ச் தீபத்தூண் ஏரியாவில் இந்த ஏரியா கோயிலுக்கு சொந்தமானது சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லி விரிவுபடுத்துகிறார். தீபத்தூணில் ஏற்றுங்கன்னு சொல்கிறது வேற, தீபத்தூண் ஏரியா கோயிலுக்கு சொந்தம்னு சொல்கிறது வேற. ஓகே, இந்த தீபத்தூண் எங்களுக்கு சொந்தம் அப்படின்ற இடத்தை தாண்டி இப்போ அந்த இடமே சொந்தம்னு அடுத்து அது டெவலப் ஆகி வருது. இது இப்படி செய்கிறதெல்லாம் எப்படி சரி அப்படின்னு நான் சொன்னேன் நீதிபதிகள்கிட்ட. ஆமாம், அப்படி சொன்னோன்னே தான் இப்படி மாறி மாறி ஆர்கியூமெண்ட் ஆச்சு. அப்போ தான் நீதிபதிகள் இது எல்லாரும் இதில் பொறுமையாக அமைதியாக பேசணும் அப்படின்றத அந்த கண்ணோட்டத்தை வெளிப்படுத்தினாங்க. இன்னொன்று, நீதிபதி சதீஷ்குமார் அவர்கள் இது 5 பேரை பூஜை பண்ண விட்டுறதானே அப்படின்னு ஒரு கருத்து சொல்கிறாங்க பாருங்கள். மெஜாரிட்டியோட சென்டிமெண்ட்டு அப்படின்னு, அது என்னை பொறுத்தவரை அந்த அணுகுமுறை என்பது சரியல்ல அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா மெஜாரிட்டி மக்கள் அங்கே போய் பிரச்சனை பண்ணுறது விரும்பலை. இவங்க எப்படி மெஜாரிட்டி மக்கள் அங்கே போய் பூஜை பண்ணுறதோ, ஒரு மலையில் 2 இடத்துல தீப ஏத்தன் மெஜாரிட்டி மக்கள் விரும்புகிறாங்கன்னு நீதிபதிகள் எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. மெஜாரிட்டி மக்கள் அப்படி விரும்பலைங்கன்றது தான் யதார்த்தமான உண்மை. திருப்பரங்குன்றத்தில் இந்த பிரச்சனை 35 வருஷமாக இருக்குது. இந்து முன்னணி ராமகோபாலன் காலத்திலிருந்து 1994 வழக்கு இருக்குது. ராமகோபாலன் கார்த்திகை தீபம் ஏற்ற இடம் சொன்னவன் இடமே வேறு, அது காசிவிஸ்வனா கோயில் பக்கத்தில், அப்புறம் குதிரை சுனைன்னு ஒரு இடத்துல, இப்போ தர்கா பக்கத்தில் இப்படி வந்திருக்குது. அப்போ 35 வருஷமாக இந்த பிரச்சனை இருக்குது. 35 வருஷமாக திருப்பரங்குன்றத்தில் ஒரு ஆள் கூட அவங்களுக்கு போல, அந்த மக்கள் ஆதரவு கிடையாது. பாரம்பரியமாக தீபம் இடத்துல தான் ஏற்றணும்னு அவங்க இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற போது இந்த பிரச்சனையில் கூட வழக்கு தாக்கல் இத்தனை வழக்கு போட்டிருக்காங்களாங்க. திருப்பரங்குன்றத்தில் யாராவது போட்டிருக்காங்களா சொல்லுங்கள்? திருப்பரங்குன்றத்தில் ஒரு ஆளாவது வழக்கு போட்டிருக்காங்களா? ராம ரவிக்குமார் போடுறாரு, ராமலிங்கன் ஒருத்தர் போறாரு, எல்லாம் சங் பரிவார அமைப்பை சேர்ந்தவங்க. சோலைக்கண்ணன் இது 94 இதான் நிலைமை. அந்த மாநாட்டிலே தீர்மானம் போட்டாங்களே, அதுல ஒண்ணு இந்து வாக்கு வங்கி உருவாக்குவோம் அப்படின்னு. அப்ப இது பொலிட்டிக்கலா தான் அவங்க பண்றாங்க. அதற்கு திருப்பரங்குன்ற மக்களின் ஆதரவு இல்லை என்பது இந்த விஷயங்கள்ல இருந்து தெரியுதா இல்லையா? அந்த தீர்மானம் போட்ட இந்து முன்னணி அதனுடைய தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியத்தினுடைய பையன் அவர் இப்ப திருப்பூர் தெற்குல போட்டிடுறாரு. பாஜகவுக்குள்ள அது ஒரு பெரிய, இவங்க இந்து முன்னணிக்காரங்க தேர்தலுக்கே வரமாட்டாங்களே அப்படின்னு அவரோட மோட்டிவ் என்னன்றது அவங்களுக்குள்ளேயே பிரச்சனை ஆயிருக்கு சொல்றாங்க. அப்ப இது நீதிமன்றமா அப்ப கேட்டுச்சு. ஏற்கனவே முருகபக்தல் மாநாட்டில் நீங்க அரசியல் பேசக்கூடாது அப்படின்னு நீதிமன்றம் உத்தரவு போட்டுச்சு. அதை அவங்க வயலேட் பண்ணாங்க. அதுக்கு எஃப்ஐஆர் போட்டு பெண்டிங் இருக்குது. சரிங்களா? 2வது, ரீக்ளைம் டெம்பிள்ஸ்னு ஒரு வெப்சைட் வச்சு அதில் இந்த தர்காவை குறி வச்சு அவங்க பேசியிருக்கிறாங்க.
இதுக்கு நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இப்போ தான் அது திருப்பரங்குன்ற ஸ்டேஷனுக்கு போய் இப்போ சைபர் கிரைமுக்கு போய் விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கு. சரிங்களா? அப்போ அவங்க நோக்கம் என்பது இங்கே இந்த சிக்கந்தர் தர்கா பிரச்சனையை பயன்படுத்தி தமிழ்நாட்டோட மத நல்லிணக்கம் அமைதியை சீர்குலைக்கின்றதா நோக்கம். இது பெரும்பான்மை இந்து மக்களின் விருப்பம் கிடையாது. நீங்கள் மதுரையிலே ஒரு வாக்கெடுப்பு வச்சாலும் பாரம்பரியமாக ஏற்றுற இடத்துல தீபம் ஏற்றணுமா, இல்லை இவங்க சொல்கிற மாதிரி தர்கா பக்கத்தில் போய் பிரச்சனை பண்ணணுமான்னா பெரும்பான்மை மக்கள் இதுக்கு தான் ஆதரவு கொடுப்பாங்க. முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு பெரும்பான்மை மக்கள் கலந்துக்கிறல. அந்த அறுபடை வீடுகளை வேடிக்கை பார்த்துட்டு வந்துட்டாங்க. வந்ததெல்லாம் வெளியூர் ஆள். இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இப்போ அடிப்படையில் நீதிபதிகள்கிட்ட இப்படி ஒரு கருத்து இருக்குது பாருங்கள். பெரும்பான்மை மக்கள் விரும்புகிறாங்க. பாஜக சங் பரிவார அமைப்புகள் பெரும்பான்மை இந்துக்களின் பிரதிநிதி கிடையாது. ஒன்று. ரெண்டாவது, இது மத பிரச்சனை கிடையாது. சங் பரிவார அமைப்புகள் திட்டமிட்டு ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணுறான். என்ன பிரச்சனை உண்டு பண்ணுறான்? இப்போ நீங்கள் அவங்களோட ரெட்டை நாக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். சபரிமலை வழக்கு ரிவ்யூ இப்போ உச்சநீதிமன்றத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. 9 நீதிபதிகள் கொண்ட அமர்வு வழக்கு விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதில் பாஜக ஒன்றிய அரசின் நிலைப்பாடு என்ன? கோயிலோட ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு பழக்க வழக்கம் மரபு இருக்குது. அந்த மரபில் நீதிமன்றம் தலையிடக்கூடாது. அது எவ்வளவு முட்டாள்தனமாக இருந்தாலும், சூப்பர் ஸ்பீசிஸாக இருந்தாலும். ஆமாம், அதான் ஆர்குமெண்ட்டு. ஆணாதிக்கமாக இதை வந்து பார்க்கக்கூடாது. அதே போல் வந்து தீட்டு புனிதம் அப்படின்ற விஷயமே இதில் கிடையாது. அப்படி பார்க்கக்கூடாது இதெல்லாம் சொல்லி அப்போ அதில் அந்த ஆர்குமெண்ட்டோட சாரம் என்னென்னா, கோயிலுக்குன்னு ஒரு பழக்க வழக்க மரபு இருக்குது. அதை நீதிமன்றமோ வேறு நபர்களோ தலையிடக்கூடாது அப்படின்றதான் அவங்க கான்செப்ட். இதுதான் பிஜேபி பிரச்சாரம் பண்ணுறது. இப்போ திருப்பரங்குன்றத்துக்கு வருவோம். திருப்பரங்குன்றம் கோயிலோட மரபு என்ன? ஒரு மலையில் ஒரு இடத்துல தான் கார்த்திகை தீபம் ஏற்ற முடியும். அது எங்கே ஏற்ற முடியும்? கோயிலோட கருவறைக்கு மேலே இருக்கக்கூடிய மலையில் தான் கார்த்திகை தீபம் ஏற்ற முடியும். இது யாரோட கருத்து? கோயிலோட ஸ்தானியர்கள் அர்ச்சகர்களோட கருத்து. கோயிலோட பழக்க வழக்க மரபு. அவங்க தரப்புல எடுத்துட்டு வந்து கொடுத்த ஆதாரமே இதுதான் கொடுத்துருக்காங்க. புத்தகம் அரசு அறநிலைத்துறை வெளியிட்ட புத்தகம். அதுல வந்து அவங்க ஆனந்தவள்ளி தொல்லியல் துறை வெளியிட்ட புத்தகம் தான் ஆனந்தவள்ளி அவங்க கொடுத்தாங்க. அங்கதான் கல்வெட்டு இருக்கு. இங்கதான் கார்த்திகை தீபம் ஏத்தணும். நாயக்கர் காலத்து கல்வெட்டு இருக்கு. அப்படி இருக்கிற போது இந்த திருப்பரங்குன்றத்துல கோயிலோட பழக்க வழக்கம் பாதுகாக்கணும் அப்படின்னு தானே அவங்க பேசணும். ஆனா என்ன செய்யறாங்க? அரசியலுக்காக கோயில் பழக்கத்தை மாத்து, ஒரு மலையில 2 இடத்துல தீபம் ஏத்து அப்படின்னு இங்கே பேசுகிறாங்கல்ல. இப்போ இதிலிருந்து நீதிமன்றம் புரிஞ்சுக்கணுமா இல்லையா? அப்போ இது அரசியலுக்காக செய்யப்படும் ஒரு நடவடிக்கை. அரசியலுக்காக கோயிலோட பழக்கம் வழக்கம் மரபை இவர்கள் திட்டமிட்டு மாற்ற சொல்கிறாங்க. வேற ஒரு இடத்துல எல்லா வழக்குலையுமே இப்போ நீங்கள் அர்ச்சகர் வழக்கில் வாதிட்டு இருக்கிறீங்க. அதுலேயும் வந்து மரபு பழக்க வழக்கத்தை தான் பின்பற்றணும். எல்லா ஜாதிக்காரங்களும் வரக்கூடாது. சிதம்பரம் கோயில்ல தான் அதேன்றாங்க. இப்ப ஐயப்பன் கோயில்லயும் அது. ஆனா திருப்பரங்குன்றத்துக்கு பொருந்தாது. திருப்பரங்குன்றம் அங்க ஒரு தர்கா இருந்து போச்சுல்ல, அதான் பிரச்சனை. அப்ப அதை வச்சு அரசியல் பண்ணணும்னா மாத்தி மாத்தி எழுதுறாங்கன்னு வைங்க. இதே திருப்பரங்குன்றம் பிரச்சனைய நம்ம யாராவது எடுத்து பேசியிருந்தோம்னா அங்க அனைத்து ஜாதி அர்ச்சகராக்கணும், கோயில் பழக்கத்தை மீறக்கூடாது அப்படின்னு அவங்க பேசுவாங்க. இப்போ முருகன் கோயில் வந்து இந்த குருக்கள் ராஜா பட்டர் இவங்களே தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. அவங்களோட கருத்தை கோயில் நிர்வாகம் சார்பில் நீதிமன்றத்தில் எழுத்துப்பூர்வமாக தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. 3வது, கோயில் நிர்வாகம் சார்பில் ரிட் அப்பீல் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் மாசிலாமணி அவர்கள் எழுத்துப்பூர்வமாக ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க கோயிலோட ஸ்டாண்டை. அதில் அந்த தர்கா பக்கத்தில் உள்ள தூண் அது கல் தூணா, கிரானைட் தூணா, சமணர் தூணா எங்களுக்கு தெரியாது. 1. 2வது, எங்களுக்கு தெரிந்த ஒரு உண்மை இருக்கிறது. அந்த தூணுக்கும் கோயிலோட வழிபாட்டு முறைக்கும் எந்த தொடர்பும் இல்லை. இந்து மத வழிபாட்டு முறைக்கும் அந்த தூணுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. கோயிலுக்கு அதுக்கும் தொடர்பே இல்லை அப்படின்னு எழுத்துப்பூர்வமான ஸ்டாண்டர்ட் சொல்லிட்டாங்க. அப்போ கோயிலோட மரபை இங்கே மீறணுன்றது தான் சங் பரிவார அமைப்புகள் நோக்கம். அது அரசியலுக்காகத்தான். அது அந்த மாநாட்டில் தெரிஞ்சிருச்சு, அவங்க நடத்த மாநாட்டிலே தெரிஞ்சிருச்சு. அப்படி இருக்கிற போது இது பெரும்பான்மை மக்களின் விருப்பம் அப்படின்னு எப்படி சொல்கிறாங்க? பெரும்பான்மை மக்கள் அதை விரும்பவில்லை அப்படின்றது தான் யதார்த்தமான உண்மை. அதான் 35 வருஷமாக அவங்க பின்னாடி யாருமே போக மாட்டாங்க. இப்போ இதெல்லாம் இறுதியாக என்ன உத்தரவு நேற்று முன்தினம் பிறப்பிச்சாங்க? இடைக்கால தடை வந்து நீதிபதி ஜே.ஆர். சுவாமிநாதனுடைய தீர்ப்பு மொத்தம், அதாவது என்டையராக அவர் எத்தனை உத்தரவு போட்டிருக்காங்களோ அத்தனை உத்தரவு நிறைவேற்றிட்டாங்க. ஏன்னா அவர் இடையில சில உத்தரவுகள் அப்பீல் போயெல்லாம் டிஸ்மிஸ் ஆகிருக்கு, நான் அதை விசாரிப்பேன் அப்படின்னு ஒரு உத்தரவு போட்டார். இப்போ அந்த உத்தரவு போட்டு எல்லா உத்தரவையும் ஸ்டே பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பாஜக வழக்கறிஞர்கள் என்ன கேட்டாங்கன்னா, எலெக்ஷன் முன்னாடி போடுங்க இந்த வழக்கை அப்படின்னாங்க.
அவங்க நோக்கம் அதிலே தெரிஞ்சிருச்சு. அதை புரிந்து கொண்ட நீதிபதிகள் தேர்தலுக்கு அப்புறம் ஜூன் 4ஆம் தேதி இந்த வழக்கு போட்டாங்க. ஓகே. அதனால் அப்போ வரை கொஞ்சம் நிம்மதியாக திருப்பரங்குன்றம் இல்லாமல் இருக்குமான்னா அது இன்னொரு வழக்கு இப்போ வந்திருக்கு. அதுலேயே ஒரு உத்தரவு போட்டிருக்கிறாங்க. அதில் தர்காவே பார்ட்டி கிடையாது. மலையை அளக்கணுன்ற அளக்கணுன்றது தர்கா அதில் பார்ட்டியே கிடையாது. தர்காவை பார்ட்டியாக சேடா போடுற ஒரு வழக்கின் தீர்ப்பே செல்லாது. ஏன்னா நெசசரி பார்ட்டியை நீங்கள் சேர்க்கலை அப்படின்னா ஒரு பட்டா வாங்கணுன்னா தாசில்தார் பார்ட்டியாக சேர்க்கணும்ல, விஓவை சேர்த்து ஆர்டர் வாங்கிட்டு போக முடியாதுல்ல. அப்போ தர்கா அங்கே தர்கா தான் மெயின் கண்டஸ்டிங் ரெஸ்பாண்டன்ட் 1920 தர்காவை சேர்க்காம இந்த கே ரமேஷ் ஒரு வழக்கு போடுறாரு. இந்த வழக்குலேயே அப்படி தான் தர்காவை சேர்க்காம வழக்கு போடுறாரு. அந்த வழக்கில் நீதிமன்றம் ஒரு உத்தரவு போடுது அப்படின்றது தான். இதான் இப்போ பொறுத்தவரை நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் அவர்கள் அடுத்து ஜூன் 4 வரை இந்த வழக்கை விசாரிக்க முடியாது. அப்போ இறுதி விசாரணை நடக்கும். அதுக்கு பிறகு தான் அதை முடிவு பண்ணுவாங்க. அவர் அதை தொடர்ந்து விசாரிக்கிறதா இல்லையான்னு முடிவாகும். ஒன்று. அதுக்கப்புறம் இந்த ரமேஷின் வழக்கு தள்ளுபடி ஆகிருக்கு. 3வது அளக்க சொல்லியிருக்கிறாங்க. அந்த உத்தரவு காப்பி வந்தோடனே அதுக்கு எதிராக ரிவ்யூவோ அப்பீலோ போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அடுத்து உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்குகள் நிலுவையில் இருக்குது அப்படின்றதான். இதில் நீங்கள் சமீபத்தில் நீங்கள் வெளியிட்ட புத்தகத்திலேயே இந்த விவரத்தை குறிப்பிட்டிருந்தீங்க. இது நேயர்களுக்கு ரொம்ப புதுசு, அதை கொஞ்சம் விரிவாக சொல்லுங்களேன். என்னன்னா, ராமகோபாலன் இந்து முன்னணியினுடைய தலைவர், இப்போ இந்து முன்னணி காடேஸ்வரா சுப்பிரமணியம் இப்போது தலைவராக இருக்கிறார். அவர் தான் இந்த மாநாட்டை நடத்தி அங்கே தீபம் ஏற்றணும், இது நான் 30 ஆண்டுகளாக எங்கள் அமைப்பினுடைய கோரிக்கை அப்படின்றத அந்த மாநாட்டில் சொல்கிறாங்க, மதுரை முருக பக்தர்கள் மாநாட்டில். ஆனால் ராமகோபாலன் அவரும் மலை உச்சியில் தீபம் ஏற்றணும் அப்படின்னு அவரும் சொல்கிறாரு. அவர் சொன்ன இடமும் இப்போ இந்த தர்காவுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த கல் தூணில் ஏற்ற வேண்டும் அப்படின்றதும் ரெண்டும் ஒன்றா நீங்கள் உங்கள் புத்தகத்தில் தான் அதை எக்ஸ்க்ளூசிவாக சொல்லியிருக்கிறீங்க. ஆமாம். அதோட இன்னொரு விஷயம் சேர்த்து பேசணும். நூல் வெளியீட்டு விழா இங்கே சென்னையில் ப்ரெஸ் கிளப்பில் நடந்துச்சு. அதில் ஆன்மீக பேச்சாளர் சுகீசிவம் பேசினார். அவர் இந்த கருத்தை தெளிவுபடுத்தினார். அதாவது அவர் வீரத்துறவி அப்படின்னு வார்த்தையை சொல்லி ராமகோபாலன் அவர்கள் கார்த்திகை தீபம் ஏற்ற சொன்ன இடமும் இப்போது இந்து முன்னணி கேட்குற இடம் வேற வேற அப்படின்றது இந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு, தீர்ப்புலையும் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னார். அதை இப்போ இந்து முன்னணி விமர்சனம் பண்ணி இவர் திமுகட்ட காசு வாங்கிட்டு பேசுகிறாரு அப்படின்னு அவரை பற்றி ரொம்ப இழிவாக பேசி இப்போ இந்து முன்னணி போட்டிருக்கிறாங்க. அப்படி இல்லைன்னு மறுத்துருக்குறாங்க. அப்படியெல்லாம் இல்லை, நான் ராமகோபாலன் கூட இருந்தால்தான், இதே இடம் தான், நாங்கள் மலையெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்றார். இவர் காடேஸ்வர சுப்பிரமணியம் இந்து முன்னணியோட அஃபீஷியலான யூடியூப் பேஜில் அதை போட்டிருக்காங்க, பேசியிருக்கிறாங்க. இப்போ அந்த விஷயமே நான் பார்த்தேன் ஏற்கனவே. இப்போ நீங்கள் அதை கேட்குறீங்க, அதை இப்போ கொஞ்சம் தெளிவுபடுத்திடலாம். அது 1993 திருப்பரங்குன்றத்துலேருந்து தியாகராஜன் என்றவர் ஒரு வழக்கு போடுறார். அவர் யாருன்னா இந்து முன்னணியில் ஏற்கனவே இருந்த நபர். இந்து முன்னணி ஒரு மத கலவர நோக்கில் நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அதுலேருந்து வெளியே வந்துட்டார். வெளியே அவர் ஒரு வழக்கு போடுறாரு. அந்த வழக்கு தான் 1994 இதான் முதல் கார்த்திகை தீப வழக்கு. 94 போட்டு 96 அந்த வழக்கு விசாரணைக்கு வருது. அந்த வழக்கில் 3வது எதிர்மனுதாரர் ஜெயலலிதா அவர்கள், 6வது எதிர்மனுதாரர் ராமகோபாலன். இவங்க 2 பேருக்கு எதிராக தான் அவர் வழக்கு போடுறாரு. இவங்க ராமகோபாலன் டீமு திருப்பரங்குன்றம் மலையில் கலவரத்தை உண்டாக்குறதுக்கான வேலையை பார்க்குறாங்க. அங்கே தர்கா பக்கத்தில் போய் பிரச்சனை பண்ணன்றதான் இவங்க நோக்கம். இவங்களை எந்த நடவடிக்கையும் பண்ண அனுமதிக்கக்கூடாது அப்படின்றதான் அவர் பெட்டிஷனில் கோரிக்கை. ராமகோபாலன் இந்து முன்னணியிலேருந்து வெளில வந்தவர். ஜெயலலிதா அவர்கள் ராமகோபாலனுக்கு உதவுறாரு அப்படின்னு அவங்களையும் பார்ட்டியாக சேர்த்து போட்டிருக்காரு. அவங்க சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போதே பார்ட்டியாக சேர்த்துருக்காரு. 94 92 to 96 தானே அவங்க இருந்தாங்க. 96 அந்த வழக்கு மதுரை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி கனகராஜ் முன்பு விசாரணைக்கு அதில் 96 தீர்ப்பு வருது. அந்த தீர்ப்பில் சொல்லியிருக்க விஷயத்தை தான் என் புத்தகத்தில் நான் சொல்லியிருக்கேன். அந்த தீர்ப்பில் கண்ணன் என்ற ஒரு வழக்கறிஞர் ஆஜராகிருக்கிறாரு. யாருக்கு? ராமகோபாலனுக்கு. அதில் ராமகோபாலன் கையொப்பமிட்ட அஃபிடவிட் நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதாவது வழக்கறிஞர் பெட்டிஷன் கிடையாது, கவுண்டர் கிடையாது, கவுண்டர் அஃபிடவிட். கவுண்டர் அஃபிடவிட்னா அதில் சம்பந்தப்பட்ட நபர் கையொப்பமிட்டு நீதிமன்றத்தில் ஃபைல் பண்ணணும்.
இப்போ ரிட் பெட்டிஷன் அஃபிடவிட் போடுறோம், ஒரு பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணுறோம் ரிட் பெட்டிஷனில், அதில் சம்மந்தப்பட்டவர் கையெழுத்து போட்டிருப்பாங்க. ஒரு பெயிலுக்கெல்லாம் போட்டோம்னா பெட்டிஷன் போடுவோம். அதான் இப்போ நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் அவங்களே கையெழுத்து போட்டு போடுறது தானே? ஆமாம், அது மாதிரி போடுறது தான். இப்போ இது பதில் மனு, அதாவது வக்கீலாக பதில் மனு போடுறது வேற, அது ஸ்டாண்டு கூட மாற்றலாம். ஆனால் ராமகோபாலன் அவர்கள் கையெழுத்து போட்டு அஃபிடவிட் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு விஷயம் அது தீர்ப்பில் சொல்லியிருக்கிறது சொல்கிறேன். அதில் ராமகோபாலன் என்ன சொல்லியிருக்காருன்னு நீதிபதி சொல்லியிருக்காரு. ராமகோபாலன் தனது கவுண்டர் அஃபிடவிட்டில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இது திருப்பரங்குன்றம் கோயில் முருகனுக்கான மெயின் கோயில் கிடையாது, இது சிவன் கோயில், முருகனுக்கும் கார்த்திகை தீபத்துக்கும் தொடர்பு கிடையாது. அடுத்து இந்த தியாகராஜன் என்பவர் எங்கள் இந்து மண்ணிலேருந்து வெளியேறினவர், அவர் மீது நடவடிக்கை எடுத்து நாங்கள் வெளியே அனுப்பியிருக்கிறோம். நீதிமன்றம் மத விவகாரங்களில் தலையிட்டு தீர்ப்பு சொல்லக்கூடாது, இதை அவங்க பெட்டிஷனில் சொல்லியிருக்கிறாங்க. இறுதியாக சொன்ன ஒரு முக்கியமான விஷயந்தான் கார்த்திகை தீபம் எங்கே ஏற்றலாம் அப்படின்றது. ஓகே, அதில் ராமகோபாலன் என்ன சொல்கிறாருன்னா, கார்த்திகை தீபம் காலங்காலமாக திருப்பரங்குன்றம் மலையில் உள்ள காசி விஸ்வநாதர் கோயில் பக்கத்தில் இருக்கக்கூடிய தூணில் ஏற்றி வருகிறோம், ஏற்றி வந்தோம். இடையில அந்த பழக்கம் மாறி போச்சு, இடையில மாறி அது உச்சிப்பிள்ளையார் கோயிலுக்கு போயிடுச்சு. இப்போ திரும்பவும் காசி விஸ்வநாதர் கோயில் பக்கத்தில் கார்த்திகை தீபம் ஏற்றணுன்றதான் இந்து முன்னணியின் கோரிக்கை அப்படின்னு அவர் கையெழுத்து போட்டு ஃபைல் பண்ணியிருக்கிறாரு. இது அந்த ஜட்ஜ்மெண்ட்டு இருக்குது என் புத்தகத்தில், அந்த ஜட்ஜ்மெண்ட்டை நான் குறிப்பிட்டு அந்த பக்கத்தை எடுத்து போட்டிருக்கேன். அதை டிஸ்பியூட் பண்ணிட்டாங்க. அன்புள்ள நேயர்களே, வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் எழுதியுள்ள புத்தகம் திருப்பரங்குன்றம் தீர்ப்புகளும் வரலாற்று உண்மைகளும், சங்ககாலம் தொட்டு கடந்த 100 ஆண்டு காலமாக இந்த திருப்பரங்குன்றம் விவகாரத்தை வைத்து நீதிமன்றத்தில் நடைபெற்ற வழக்குகள், அதனுடைய தீர்ப்புகள், வரலாற்று ரீதியான உண்மைகளை அம்பலப்படுத்தி ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாரு. அவசியம் இந்த புத்தகத்தை வாங்கி படியுங்க. திரையில தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா இந்த புத்தகம் உங்கள் வீட்டிற்கே வரும். தீர்ப்புல ராமகோபாலன் எதை சொன்னாரோ அதை நீதிபதி தீர்ப்புல மேற்கோள் காட்டியிருக்காரு. அது அப்படியே ராமகோபாலன் கருத்தாவே எடுத்து பதிஞ்சிருக்காரு. இந்த ராமகோபாலன் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த ரிட் பெட்டிஷன் கவுண்டர் அஃபிடவிட்ல இப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு அவர் அதை சொல்லி அப்படியே போட்டிருக்கிறாரு. சரிங்களா? அது பொய் தவறுன்னா அவங்க அப்பீல் போயிருக்கணும்ல. அந்த தீர்ப்பை வச்சுட்டு தான் இன்னைக்கு கார்த்திகை தீபம் ஏற்றணும்னு அவங்க சொல்கிறாங்க. இப்போ அந்த வழக்கில் காசி விஸ்வநாதர் கோயில் எங்கே இருக்குது? மலையின் நடுவில் இருக்குது. அந்த வழக்கில் என்ன தீர்ப்பு கொடுத்தாங்க? அந்த வழக்கில் எல்லோரும் 1923 தீர்ப்பை மதிக்கணும். அந்த பாரம்பரியமாக தீபம் ஏற்ற இடத்துல கோயில் நிர்வாகம் தீபம் ஏற்றணும். வேறு யாராவது பக்தர்கள் வேறு இடத்தில் கார்த்திகை தீபம் ஏற்றணும்னு சொன்னால் அந்த இடத்தை கோயில் நிர்வாகம் முடிவு பண்ணணும். அப்படி முடிவு பண்ணுற போது HRNC உயரதிகாரிலும் கேட்டு முடிவு பண்ணணும். அவ்வாறு முடிவெடுக்கும்போது தர்காவுக்கு 1923 தீர்ப்பில் ஒதுக்கப்பட்ட இடத்திலிருந்து 15 மீட்டர் தாண்டி ஒரு இடத்த முடிவு பண்ணணும். அப்படின்னா தர்கா அங்கே இருக்கிறத மனசில் வச்சுட்டு தான் முடிவு பண்ணணும். அது ஒரு பிரச்சனையாக மாற்றக்கூடாது அப்படின்றதான் நீதிமன்றத்தோட தீர்ப்பு. அதில் இடத்தை முடிவு செய்யும் அதிகாரம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? கோயிலுக்கு. கோயில் என்ன சொல்லிட்டாங்க? அதுக்கப்புறம் வருஷம் கேட்குறாங்க, இல்லை நாங்கள் கோயில் மரபுப்படி உச்சிப்பிள்ளையார் கோயிலில் தான் ஏற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. முடிஞ்சு போச்சா அது? ஓகே. இப்போ அந்த தீர்ப்பே இவங்களுக்கு சாதகமான தீர்ப்புன்னு சொல்கிறதே ஒரு பொய் தான். ஆனால் அவங்க பொய்யா இதெல்லாம் யாரும் படிக்க மாட்டாங்கன்னு கச்சிராஜ் ஆரம்பத்தில் அடிச்சு விட்டார்ல, மொத்த மலை எங்களுக்கு சொந்தம்னு சொல்லிட்டாங்க, சொல்லிடுச்சு அப்படின்னு தீர்ப்பெடுத்து வெளியே போட்டோன்னே தான் அந்த பொய் போச்சு. அது அடுத்து இந்த பொய் 1996 தீர்ப்பு எங்களுக்கு சொந்தமாக சொல்லிருச்சு அப்படின்னு அவங்க முருகத்தல் மாநாட்டிலே போட்டிருக்காங்க. ஆமாமா, 96ல இருந்து நீதிமன்றம் சொன்ன பிறகு கேட்க முடியல. அதே ஒரு மோசடி. அதுல ராமகோபாலன் சொன்னதை மோசடி பண்றாங்க. இப்ப சுகீசம் அவர்கள் இந்த கருத்து நீதிமன்ற தீர்ப்பில் உள்ளதுதான் அவரும் பேசியிருக்கிறாரு. ஆனா அதை இன்னைக்கு இந்து முன்னணி மறுக்குது. அப்படின்னா இவர்கள் ஒரு நாக்கு 2 நாக்கு இல்லை, 3 4 5 6 அப்படி பல நாட்கள் பேசக்கூடியவர்கள். இப்போ சபரிமலைக்கும் திருப்பரங்குன்றத்துக்கும் ராமகோபாலன் சொன்னது, இவர்கள் சொன்னது. இப்போ மலையோட அமைப்பு நம்ம ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கோம். கீழே முருகன் கோயில், அதுக்கப்புறம் அதுக்கு அந்த மலை உச்சியில் உச்சிப்பிள்ளையார் கோயில், அங்கே தான் தீபம் ஏற்றுறாங்க. இப்போ இன்னொரு மலையில் நடுவில் நெல்லித்தோப்புன்ற பகுதி இருக்குது, அங்கே தான் இந்த கொஞ்சம் பேரை புதைச்சிருக்கிறாங்க 200 வருஷத்துக்கு முன்னாடி. அதுலேருந்து இடது பக்கம் போனால் காசி விஸ்வநாதர் கோயில், அங்கே போய் இப்போ அந்த பக்கம் தீபம் ஏற்றினா யாருக்கு பிரச்சனை கிடையாது.
அதுலேருந்து ஒரு 150-200 படி ஏறி போனால் தான் இந்த தர்கா இருக்குது. அதுலேருந்து கொஞ்சம் தூரம் அந்த கடைசிக்கு போனால் தான் இந்த சர்வே ஸ்டோன் இருக்குது. சரிங்களா? இப்போ ராமகோபாலன் சொன்ன இடத்துல ஏற்றுறது அப்படின்னா அது வேற. அது காசி விஸ்வநாத கோயில் இருக்குது, அது பக்கத்தில் ஏற்றுனா ஒரு லாஜிக் நாள் இருக்குது. அதுவே ஒரு மலையில் 2 இடத்துல ஏற்ற முடிய மாட்டாங்க, அவங்க பதில் சொல்லலாம். ஆமாம், இவர் சுகி சிவம் வந்து அப்படி ஏற்றுனா ராஜாவுக்கு ஆபத்து அப்படின்னு. அப்போ மோடிக்கு தான் ஆபத்துன்றது திருமந்திரத்தில் இருக்கிறதா அவர் சொன்னார். இது அவர் மட்டும் சொல்லலை, பாஜக காரங்களே சொன்னாங்க. மோடி அவர்கள் இந்த தேர்தல் பிரச்சாரத்துக்கு மதுரைக்கு வர்ற போது அவர் கோயிலில் போய், திருப்பரங்குன்றம் கோயிலில் போய் நல்ல மெத்தை விரித்து படுத்து கும்பிட்டு வந்தார். எந்த ஆகமத்தில் அது இருக்குன்னு நம்மளுக்கு தெரியல. அது அவர் வருவதற்கு முதல் நாள் தினமலரில் ஒரு செய்தி வந்துடுச்சு. அந்த செய்தியில் என்ன சொல்கிறாங்கன்னா, பாஜக நிர்வாகிகளின் கருத்து, திருப்பரங்குன்றம் பிரச்சனையை வைத்து அரசியல் செய்தால் அவர்கள் அரசியல் வாழ்க்கைக்கு ஆபத்து. கச்சிராஜா அப்படி பண்ணார், இன்றைக்கி போய் ஆஸ்பத்திரியில் படுத்துட்டார். அதனால் மோடியை சில பேர் திட்டமிட்டு கூட்டு வந்து அவர் அரசியல் வாழ்க்கையை காலி பண்ணுறதுக்கான முயற்சியை பண்ணுறாங்க. அதனால் மோடி திருப்பரங்குன்ற அரசியலில் முருகன் அரசியலில் சிக்கக்கூடாது, முருகன் துடியான சாமி, ஏதாவது நடந்துடும், அதனால் மோடி வரக்கூடாது என்று கடிதம் அனுப்பியிருக்கிறோம். பாஜக நிர்வாகிகள் கடிதம் அனுப்பியிருக்கோம் மோடிக்கு அப்படின்ற செய்தி தினமலரில் தான் வந்துருச்சு. இப்போ இப்படி முருகனை வச்சு என்னென்ன அரசியல் நடக்கும்னே நம்மளுக்கு தெரியலை. ஆனால் அதில் பேச வேண்டிய அரசியல் முருகன் முருகன் நம்ம சொல்கிறோம், ஆனால் அந்த கோயிலுக்கே முருகன் பேரே கிடையாது. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா சுப்பிரமணிய சாமி தான் இருக்கும். ஓகே, இப்போ இதில் இன்னொரு கேள்வி என்னென்ன தோழர், இப்போ இடைக்கால தடை வந்து நீதிபதி ஜே.ஆர். சுவாமிநாதனுடைய நீதிமன்ற அவமதிப்பு வழக்குக்கு விதிச்சிருக்கிறாங்க. அவர் இதுக்கு மேலே எடுக்காமல் இருப்பாரா? ஏன்னா ஏற்கனவே அப்படி தடை விதிச்சு அப்போ அவரே ஒரு விளக்கம் கொடுத்தார். டிசம்பர் 4 தீர்ப்புக்கு தான் வந்து அவமதிப்புக்கு தான் தடை விதிச்சிருக்கிறாங்க, மற்றது இதுக்கெலாம் கிடையாது, அதனால் நான் விசாரிப்பேன்னாரு. இப்போ விசாரிக்காமல் இருப்பாரா இல்லை என்ன நடக்கும்? அதுதான் 2 நீதிபதிகள் அமர்வு மிக தெளிவாக எல்லா உத்தரவும் தடையிட்டாங்க. ஓகே, முடிஞ்சு போச்சா? இப்போ நேற்று அந்த வழக்கு ஆக்சுவலாக விசாரணைக்கு எடுத்துருக்கணும். ஒருவேளை அதான் டேட் போட்டிருந்தார், நம்ம 9ஆம் தேதி தான் டேட் போட்டிருந்தார். ஆனால் வழக்கு விசாரணைக்கு எடுத்த மாதிரி தெரியலை, எடுக்கலை, விசாரணைக்கு எடுக்கலை. அப்போ எடுத்தால் அது பிரச்சனையாயிரும் அப்படின்றது வந்து நீதிபதிக்கு வந்து தெளிவாக தெரியுது. ஏன்னா எல்லா உத்தரவுக்கு தடை அப்படின்னு சொன்ன பிறகு திரும்ப எடுத்தால் அது சிக்கலாகும் அப்படின்றதா இருக்குது. அதனால் அவர் ஜூன் 4 வரை இந்த வழக்கை எடுப்பதற்கான வாய்ப்பு கிடையாது. ஒருவேளை இந்த உத்தரவுக்கு எதிராக உச்சநீதிமன்றம் போய் ஸ்டே பண்ணால் அதுக்கு பிறகு வேணால் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே தோழர், இவ்வளவு நேரம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக விரிவாக நீதிமன்றத்தில் என்ன நடந்தது அப்படின்றத பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி தோழர். நன்றி.